திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானையே பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலை மாற துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சா தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்குமண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் சபரியினரும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருவாசக தொடர் சிந்தனையில் நடத்துவதற்கு துணையாயிருக்கின்ற பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மொழிகின்றேன். வாதோர் புராணத்தை கிட்டத்தட்ட 46 வாரங்களாக சிந்தித்த நாம் கடந்த 9 வாரங்களாக திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை சிந்தித்தோம். அதன் பின்னர் ஒரு 2 வாரம் ஒரு சின்ன இடைவெளி. இப்பொழுது அந்த சிவபுராணத்தை தொடர்ந்து கீர்த்தி திரு அகவல் அது அடுத்த பகுதியாக அமைகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கி பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சிவனது அனாதி முறைமையான பழமை என்று சொல்லி காலத்தாலும் வரையறை செய்ய முடியாத அப்படின்னா காலத்திற்கெல்லாம் எட்டாத பழமையாய் என்றைக்கும் இருக்கின்ற பொருள் என்பதனாலே அனாதி முறைமை என்று சுவாமி சொன்னார். அப்படி அனாதி முறைமையாக என்றைக்கும் இருக்கின்ற அந்த பொருளினுடைய குணங்களை எல்லாம் அவன் செய்கின்ற பெரிய கருணையே இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கின்ற அந்த பெருமான் இயல்பாகவே பாசங்களோடு இருக்கின்ற நம்மீது கொண்ட கருணையினால் அந்த பாசத்தை எல்லாம் நீக்க வல்லவனாய் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன் என்று சொல்லி அதனால நம்முடைய பாசத்தை எல்லாம் நீக்க வல்லவன் பெருமான் என்று சொல்கிறார். அதற்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்று சொன்னார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழனர். அதனால அவன் தாளை வணங்குவதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினான். இன்பத்திலேயே பெரிய இன்பம் என்ன என்று கேட்டால் ஞானசம்பந்தர் சொல்வார், பெருமானுடைய திருவடியை வழிபடுறதான் இன்பம்ங்கிறார். இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமேனர் ஏன்னா இன்பம் என்ன என்று கேட்டால் அங்கே இருக்கிற 50 பேர்கிட்ட கேட்டால் அனைமா 50 பதில் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இன்பம். ஆனா அப்ப இதுல எதைன்னு முடிவு பண்றது இன்பம் அப்படின்னா அவர் சொல்றார், இறைவன் கொடிமானம் நெற்றி நீர் தேர்ந்த விரைவந்து இறைதாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவெண்டு அறைபோவா சிற்றம்பலமேய
இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் என்பமே. சிற்றம்பலம் மேய இறைவன் கடல். சிற்றம்பலத்திலே இருந்து அருள் புரிகின்ற கூத்தப் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதுதான் இன்பம் என்று சொன்னார். ஆனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழனர். இன்னொரு பொருள், இந்த சிவபுராணத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிந்தை மகிழ சொல்ல வேண்டும்னார். அது ஒரு குறிப்பு சொன்னார். ஏன்னா சிவபுராணத்தை யாரோ ஒருத்தருடைய கட்டாயத்துக்காக சொல்றோம், அல்லது அது ஏதோ பரிகாரம் நினைச்சிட்டு சொல்லக்கூடாது. சிவபுராணத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ந்து சொல்ல வேண்டும்னார். சிந்தை மகிழ, ஏன்னா வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ந்து செய்ய வேண்டும். அருத்தி உடை அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்த்து போதியரே என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருத்தி என்று சொன்னால் அன்புடைய அல்லது அந்த ஒரு மகிழ்ச்சி இன்பம், அதுதான். ஆனால் அடியார்கள் எப்படி பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொன்னா அது வந்து வழிபாடுறது ஒரு இன்பம் அப்படி. ஆனால் அந்த வழிபாடு வந்து வழிபடுவதற்கு ஒரு பெரிய பேரு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதேன்னு சொல்லி வழிபாடு செய்யறது அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எவ்வளவு பேருக்கு வழிபாடு செய்யற பேரு கிடைக்கல. ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குதேன்னு மகிழ்ந்து செய்கிற வழிபாடு. அதனால சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னையினர். மூணாவது ஒரு உரை எழுதினார். இன்னைக்கு உலகத்துல தனிப்பட்ட முறையில் ஒருத்தட்டையும் பேசினா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில. டென்ஷன் சார், அது ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறங்க. வர்றதுக்குள்ளே எவ்வளவு டென்ஷன்ங்கிறீங்க. ஓடி வர வேண்டியதுக்கு 5:30 மணிக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க அதெல்லாம் அப்படின்னு நிறைய இருக்கு. இன்னும் கூட 5:30 மணிக்கு வர முடியாமலும் பாவம் வரன்னு நினைச்சா கூட இப்படி டென்ஷன் இல்லைங்களா. அதனால வந்து எங்க சார் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க வேற அப்படின்னா, இவர் சொன்னாரு சிவபுராணம் படிங்க சந்தோஷம் ஆயிடலான்னு. பொருள் அப்படி எழுதுறாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் படிங்க. அதனால வந்து சிந்தை மகிழ அந்த இடத்துல நிறுத்தினார். அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னா, சிந்தையின உள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும்னாரு, சிவபுராணம். நம்ம டாக்டரா இருந்தா எழுதி கொடுத்தலாம் சிவபுராணம் 3 times a day. அவ்வளவுதான் இல்லைங்களா. அவன் எழுதி கொடுக்குறான்ல 3 வேளை மாத்திரை அப்படின்னு எழுதுறான், 30 நாளைக்குங்கிறான். நம்ம அதை மாதிரி மாத்திரை எழுதிட்டோம். நமக்கு மாணிக்கவாசகர் எழுதுறாரு. என்ன மாத்திரை எழுதுறாரு பாருங்க. ஏன்னா நீங்க டாக்டர் கூட போய் பார்த்தீங்க சார் உள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்மகிட்ட இங்க மருந்து இருக்கு. சிந்தை மகிழ என்ன செய்யணும்னாரு, சிவபுராணம் படி. அதனால காலையில ஒரு சாயங்காலோட சிவபுராணம் படிச்சோம்னு வச்சுக்கோங்க, உள்ள குழு 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 குழுன்னு இன்பமா இருக்கும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார். வினைகளெல்லாம் முற்றிலும் நீங்க வேண்டும், நீங்கும்ங்கிறார். முந்தை வினை முழுதும் ஓய, அது கூட போன முறை சொன்னோம். தண்டபாணி தேசியர் முந்தை வினை முழுதும் ஓயன்னு எழுதினார். ஓய்தல் அப்படின்னா நுணுகி கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து இல்லாம போடுது. அருணை வடிவேல் மலையார் முந்தை வினை முழுது மோயன்னு எழுதினார். மோய அப்படின்னு சொன்னா வருத்த வித்து மீண்டும் முளைக்காதது போல இல்லாம ஆகிடும்னார். இன்னும் பொருள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இல்லாம போயிடும்னாரு. அது திரும்ப வர முடியாம தலை தூக்க முடியாது என்றார். அதனால முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதெல்லாம் செஞ்சா சுவாமி என்ன பண்றான்னார், ஏன்னா இந்த வினை இருக்கிற வரைக்கும் தான் பிறவி உண்டு. அதனால இந்த சிவபுராணத்தை படிக்க வினை இல்லாம போயிடும். வினை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னாரு, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அவன். அதனால அந்த மாய பிறப்பு, அது தனபனீஸ்வரர் எழுதுவார், மாய பிறப்பறுக்கும் மன்னன் என்பதுக்கு பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். பிறப்பு மாய என்ன முடிஞ்சது அர்த்தம்னார். இனிமே கிடையாது அந்த மாதிரி மாயுதல்னா இல்லாம போகுது, இறந்து போறது. அதனால பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். சரி சார், அது எப்ப நடக்கும்? அது இன்னொரு 100 பிறவி 200 பிறவி கழிச்சு நடக்கும். நீங்க சொல்லிட்டே இருங்க அப்படின்தான் சொல்ல. எப்படின்னா எப்ப கிடக்கும்னாரு, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இதுதான் கடைசி பிறப்பு நமக்குலான். சிவபுராணம் பாடுற நமக்கு, சிவபுராணம் கேட்கிற எல்லாத்துக்கும் இதுதான் கடைசி பிறப்போம். அதனால என்னென்ன அனுபவிக்கணுமோ சீக்கிரம் அனுபவிச்சுடுங்க. அடுத்த பிறவி கிடையாது. திரும்ப திருப்பூர்ல வந்து ஒரு வாழலாம்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுவாமி என்ன பண்றான் பாருங்க. அதனால வந்து பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து சரணம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் சிவஞான சித்தியா. சரணம் ஒன்றிலேங்கிறார், இந்த ஒரு பிறவிலேயே. அதனால இனிமேல் வந்து இதற்கு வந்து சிவபுராணத்தை கேட்பவர்களுக்கும் திருவாசகத்தை படிக்கிறவர்களுக்கும் இனிமேல் பிறவி என்பது கிடையாது. இதுதான் லாஸ்ட் சான்ஸ் சொல்றாரு சுவாமி.
அதனால பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். அதனால மீண்டும் பிறப்பு என்பது இல்லை அப்படின்னே சொல்லிட்டார். அதனால அந்த வழிபாடு செய்கிறவர்களுக்கு பின்னாடி சாத்திரம் சொல்லுச்சு. எங்களுக்கு சித்தாந்த பேராசிரியை வந்த உடனே தான் சாத்திரம்லாம் ஞாபகம் வருது. திருக்கலிட்டுப்படியார்ல சொல்வார், பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாத யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருமாதோர் ஆளும் தேங்கிறார். பாய் பரியோன் தந்த பரமான், பாய் பரியோன்னா பரி மேல வந்தவன் சுவாமி, குதிரை மேல பெருமான் சொன்ன உபதேசத்தை எல்லாம் பாய் பரியோன் தந்த பரம ஆனந்த பயன். ஆனந்தம்னாலே சிறப்பு. பரம ஆனந்தம் அப்படின்னா உயர்ந்த ஆனந்தம். சிவபெருமான் தனக்கு தந்த ஆனந்தம். அது எப்படி உலகத்தார் யாராலையும் கொடுக்க முடியுமா? அந்த ஆனந்தத்தை சுவாமி கொடுத்தது. அதனால பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை, தான் பெற்ற அந்த அனுபவத்தை திருவாசகம் என்ற இந்த பணுவல் மூலமா நமக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டார். தூய திரு வாய் மலரால் சொல் செய்துனார். அதனால என்ன பண்ணார்? நமக்கு அருமையான சொற்கள் என்கின்ற மலர்களாலே, அது தூய திருவாய் மலர்ந்து நமக்காக எல்லாத்தையும் கொடுத்தார். அந்த திருவாசகத்தை படிக்கின்றவர்கள் எல்லாம் என்ன பலனை பெறுவார்கள் என்று சொன்னா பரவாயில்ல, நான் அந்த பலனை பெற்றேங்கிறார் சாத்திர ஆசிரியர். என்ன சொல்றார்? என்னுடைய பிறவி நீங்கியதுங்கிறார். நீங்கும்னு சொல்லல, நீங்கியதுன்னு சொல்லிட்டார். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான். இன்னொரு கருவில வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே பண்ணிட்டாங்க. மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊர் ஆளும் திருவாத ஊரை ஆளுகின்ற மாணிக்கவாச பெருமான் செய்த கருணை அது. அப்படியே சொல்ற. அதுதான் சிவபுராணத்துல ஒரே வரியில பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சொன்னார். இப்படிலாம் சொல்லிட்டே தன்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது புல்லாய் புடுவாய் பூவாய் எல்லாம் புண்டாய் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்ட்டார். என்றைக்கு திருவடியை கண்டாரோ அன்றைக்கே வீடு பேருன்ட்டார். அது நமக்கும் வரும், பெருமான் வருவான் காட்டுவான்ங்கிறதான் பின்னாடி திருவாசகர் ஃபுல்லா காட்டுறார். அது மாணிக்க வாசகர் ஏற்பட்ட அனுபவத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஆன்மாக்கள் எல்லாருக்குமே என்ன பண்ண போறான் சுவாமி தன்னுடைய திருவடியை காட்டி மகிழ்விப்பான். அப்ப அந்த திருவடியை நாம் காணுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அல்லவா? அதுக்குதான் பின்னாடி பிடித்த பத்துல சொன்னார், பூஜை செய்யணும்னு. சிவபூஜையை முறையா செய்யறவர்களுக்கு சுவாமி காட்சி கொடுப்பான் சொல்ற. எனக்கு கொடுத்தாங்கிற பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனருக்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேங்கிற. அதனால அந்த வழிபாடு அப்ப பிறந்த பிறப்பறுக்கும் பெருமான் அவ்வளவு கருணை. நாம் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னாரு, சிந்தை மகளு சிவபுராணம் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும்னாரு, பூசை பண்ணணும். பூசை பண்ற மக்களுக்கெல்லாம் சுவாமி என்ன பண்ண போறான்னாரு, நம்முடைய உள்ளத்திலே அவன் எழுந்தருளி திருவடியை காட்டுவான்னார். அதனால இந்த திருவாசகம் படிச்சே நான் முக்தி இன்பத்தை பெற்றேன் என்று திருக்கலிட்டுப்படியார் ஆசிரியர் சாத்திர நூல் அது பிரமாணம் நமக்கு சொல்லிட்டார். அதனால திருவாசகத்தை பாடுகிறவர்களும் கேட்பவர்களும் பேசுபவர்களுக்கும் இதுதான் கடைசி பிறப்பு. இது மாணிக்கவாசகருடைய வாக்கு, பின்னாடி சாத்திராசிரியருடைய வாக்கு. அதனால அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிறந்த நூலை அதனாலதான் கடைசியில கொண்டு முடிக்கும் பொழுது சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஏன்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தனா இந்த பாட்டினுடைய பொருள் எல்லாம் உணர்ந்துங்கிறது இல்லை, அது தமிழ் படிச்சவங்க தான், அது நயம் இல்லை. சொல்லிய பாட்டினுடைய பொருள் யாருன்னா சுவாமி. ஏன்னா அவரே அந்த அந்தணர்கள் எல்லாம் இதுக்கு நீங்க பொருள் சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த பண்ணசாலையிலிருந்து எந்திரிச்சு வாரார். வரலாறு அப்படிதான் வருது. காலையில கோயிலே சொல்றேங்கிறார். நேர கோயிலுக்கு வந்தார், சிற்றம்பலத்துக்கு வந்தார். இப்ப பொருள் சொல்ல போறாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. இந்த பாட்டுக்கு பொருள் இவர் தான் சொல்லிட்டு உள்ள போனார், அப்படியே மறைஞ்சிட்டார். இதுதான் வரலாறு. அப்ப திருவாசகத்துக்கு பொருள் யாரு அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி வார வாரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. திருவாசகத்துக்கு பொருள்னா அவர் தான், முடிந்தது. வீட்டுக்கு மாணிக்கவாசகர் சொன்ன பொருள். அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் அதை
அதை அறிந்துலாம் சொல்ல முடியுமா? பெருமானை உணரணும் உள்ளத்துல. அதனால என்ன போட்டார்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அவ்வாறு பொருள் உணரக்கூடியவர்கள் எல்லாம் செல்வர்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், அவர்கள் தான் செல்வர்கள். ஏன்னு சொன்னால் செல்வர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்வத்தை பெற்றவர்கள் செல்வர்கள், செல்வத்தை கொடுப்பவர்கள் செல்வர்கள். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமேனர். இப்பதான் பண்ணுவோம். செல்வ நெடுமானம் சென்று சேர்வோங்கி செல்வம் இதுவே செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் சில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அவன் தர்ற செல்வம் எப்படின்னாரு, இந்த உலகத்தவர்கள் செல்வம் போல இல்ல. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் வாராத செல்வம் வருவிப்பானையினர். திருவையாறுல சொல்லும்போது சொல்றாரு, செல்வாய செல்வம் தருவாய் நீயேங்கிறார். இதெல்லாம் சுவாமி தர்ற செல்வம். என்ன செல்வம்? முக்தி செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை பெற்ற செல்வர்கள் யார்னாரு? பெருமானை உணர்ந்தவர்கள், சொல்லிய பாட்டின் பொருளாகிய பெருமானை உணர்ந்தவர்கள் செல்வர்கள். அவர்கள் எங்க இருப்பார்கள்னாரு? சிவபுரத்தில். சிவபுரத்துல எங்க சார் உட்கார்ந்து இருப்பாங்கன்னாங்க? சிவனடிக்கு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள வணங்குவார்கள், பல்லோரும் ஏத்த. இவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு? பணிந்து இருப்பார்கள். கதை கொண்டு முடிச்சிட்டார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த உள்ளார், பணிந்து உள்ளார். அவ்வளவுதான். அதுதான் கடைசியா சிவபுராணத்தினுடைய கிளைமேக்ஸா கொண்டு வந்து முடிக்கிறார். அதெல்லாம் பேர்பட்ட ஒரு பெரிய கலிவெண்பா அமைப்பில் அமையப்பட்ட ஒரு பெரிய நூல். ஓதுதற்கு அந்த சிவபுராணம் ஒன்ன ஓதிக்கொண்டிருந்தாலே போதும். பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினருக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு என்னன்னா, சின்ன வயசா இருக்கும் பொழுது சிவபுராணத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணி வச்சணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் நான் உறுதிப்பட சொல்வேன், எல்லாருமே எப்ப சிவபுராணம் மனப்பாடம் ஆச்சுன்னு கேட்டா தெரியாது. அப்பமே ஆயிடுச்சு இல்லைங்களா? சிவபுராணம் நான் 32 வயசுல படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் யாராவது சொல்லுவோமா? இல்லை. சிவபுராணம் எப்போ படிச்சீங்கன்னா, அது படிச்சதே இல்லை சார். அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு? அது என்னன்னு தெரியல. எப்போ இன்னும் சில பேர் சொல்றாங்க, நான் போன பிறவிலே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துருச்சு, இப்போ கடகடன்னு வருது. ஆனா இன்னைக்கு அது நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம பேரம்பேத்திகளுக்கெல்லாம் வருதா? அதை உறுதிப்படுத்த வேண்டிய நம்ம கடமை. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு வருவதை நம்முடைய தாய் தந்தையர் உறுதிப்படுத்தினார்கள். நாம் அதை படுத்தால செய்யறோமா? செய்ய வேண்டும். அதனால குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியணும். சுவாமி எப்பேற்பட்ட கருணை உடையவன் அப்படிங்கிற செய்தி எல்லாம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதனால அதை சொல்லி அதைத்தான் நாம கிட்டத்தட்ட 9 வாரமாக அந்த சிவபுராணத்தை பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த தலைப்புக்கு, ஏன்னா நானே 2 வாரம் வரல, அதனால எங்கன விட்டோம்ங்கிறது சில பேருக்கு ஞாபகம் இல்லை. சில பேருக்கு என்னையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த ஆள் அப்படின்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் ஆகிட்டா, சரியா சொன்னா 21 நாள் ஆகிட்டு இல்லைங்களா? 7வது ஒரு கிளாஸ் வரல, அடுத்த 14வது நாள் கிளாஸுக்கும் வரல, இன்னைக்கு 21 நாள் தான் வந்திருக்கேன். அதனால நிறைய பேருக்கு இங்கேயோ நம்மளை பார்த்த மாதிரி இருக்கேன்லாம் இருக்கும். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சிவபுராணத்தை எங்க விட்டோம் அப்படிங்கிறதுக்காக, அது ஒரு தொடர்பு படுத்துறதுக்காக சொல்லி ஒரு நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல என்னைக்குமே பேசும் பொழுது முந்தியதோடு தொடர்பு படுத்த வேண்டியது ஒரு மரபும் கூட, முறைமையும் கூட. அதனால அந்த சிவபுராணத்துல சொன்னதெல்லாம் பெருமானுடைய குணங்களை என்று சொன்னால், இந்த கீர்த்தி திருகவல்ல சொல்றதெல்லாம் அவனுடைய செயல்களை. அதுதான் வித்தியாசம். இப்பேற்பட்ட குணமுடையவன், அவன் ரொம்ப கருணையாளன், அவன் பிறப்பை நீக்க வல்லவன், அவன் பெரிய மாவீரன், அவன் இதெல்லாம் இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன். இதெல்லாம் சிவபுராணத்துல சொல்லப்பட்ட அவனுடைய குணங்கள். கீர்த்தி திருவகல்ல வர்றது பூரா என்னன்னாரு? அவனுடைய செய்கைகள். பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அடியார்களுக்கு, ஆன்மாக்களுக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோலங்களிலே காட்சி கொடுத்து அருள் புரிந்த தன்மை. அதுதான் கீர்த்தி திருவகல். முழுக்க முழுக்க கதை அப்படின்னா அவ்வளவு வரலாறு. திருவிழாப்பணத்திலிருந்து நிறைய சொல்றார். இன்னும் சில வரலாறுகள்லையும் அவருடைய காலத்துல அவர் சொன்னதுனால, அருணை வடிவேல் மொழியார், தண்டமணி தேசியர் போன்ற பெரியோர்களை இவ்வரலாறு அறிந்துள்ளதுன்னு எழுதுறாங்க. தெரியலங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கல்லாடத்து கலந்தினி அருளிங்கிறார். என்ன நடந்தது தெரியல. பஞ்சப்பள்ளிங்கிறார். அந்த ஊரே எங்க இருக்குன்னே தெரியல. அப்படின்னா நிறைய இடங்கள் அவர் சொல்ற ஊரே தெரியல. என்ன வரலாறு நடந்தது தெரியல. சில வரலாறு இப்படி இருக்கலாம் என்று எழுதுறாங்க, சில வரலாறு தெளிவா தெரியுது. ஏன்னா திருவிழாப்பணத்துல இருந்து சொன்ன செய்திகள் அதெல்லாம் தெரியுது. அதனால பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்லும், இதெல்லாம் பெருமானுடைய செய்கைகளை சொல்லுதுங்கிறது அருமையான ஒரு வார்த்தை போடுவார்.
புகழ் பெருகு செய்கை எல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும். நீங்க இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம், ஏன் இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம்னு வார்த்தையை சொல்லணும்னா, பின்னாடி பெருங்கவிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திரும்ப திருப்பெருந்துறை புராணத்தை பாடுறாரு. இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் முன்னாடி உனக்கு சுந்தரமுனிவர் பண்ணது. பின்னாடி காலத்தால பெருங்கவிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திரும்ப திருப்பெருந்துறை புராணத்தை பாடுறாரு. அதனால திருப்பெருந்துறை புராணம் வெறுமனை சொன்னா அது பிள்ளைவாழ் பண்ணது. அதுக்காக தான் பெரிய தனமணி ஈசர் போன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நூலை மேற்கோள் காட்டும் பொழுது பழைய திருப்பெருந்துறை புராணம்னு போட்டாங்க. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணத்துல ஒரு குறிப்பு என்ன உதவி பண்ணார் அந்த ஆசிரியர், திருவாசகத்தினுடைய இந்த தலைப்புகள் எல்லாத்தையும், அந்த தலைப்பு எதை பற்றி பேச வருகிறது என்பதனை ஒரு அறிமுகம் நமக்கு காட்டினார். இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு குறிப்பு பின்னாடி உரையாசிரியர் யாரோ பண்ணி வச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு சிவபுராணம் என்று சொன்னால் அனாதி முறைமையான பழமை அப்படின்னு போட்டு வச்சாங்க. அது மாதிரி ஒன்னொன்னுக்கும் போட்டு வச்சாங்க. பழைய திருப்பெருந்துறை புராணம் தான் என்ன பண்ணுச்சு, பாட்டிலேயே ஒன்னொன்னு சொல்லி, இப்ப திருவம்பாவை அப்படின்னு பொழுது அதுக்கு எழுதுறாரு, மலையிருளில் உற்று உறங்காமல் மன்னுபரி பாகரரும் செல்வமுழுக வருகை என செப்பல் திருவம்பாவை என்பார். ஏன்னா திருவம்பாவை நன்மா காலையில போய் எழுப்புறதுக்குள்ள பாட்டுன்னு நினைக்கக்கூடாது. அது விரும்பின யாரும் எழுப்ப போறாரு சில பேர் இன்னும் போய் சுவாமியை போய் நம்ம எழுப்புறோம்னு சொல்லிருக்கிறாங்க. சுவாமி நம்ம போய் நான் எழுப்புறோம். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றினாரு. அவன் உறங்கவா செய்யறான், இல்லை அவனை போய் எழுப்புறோம். ஆனா அப்ப இதெல்லாம் அப்ப என்ன எழுப்புறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, மலை இருளில் கேவல நிலையிலே அப்படியே நம்ம கடந்துராம மலை இருளில் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள். சுவாமி அருளுகின்ற அந்த பாங்கு நம்மளை அந்த இருளையே விட்டுறாம அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு நமக்கு அருள் செய்து அப்படியே முக்தி என்பது கூட்டு போறானே, அதை சொல்றார். மண்ணு பரிபாகர் அருள் செல்வம் முழுக வருகை என, அவ்வளவு செல்வம் கிடைக்கும்னாரு. செல்வம் முழுகன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முக்தி செல்வம் உட்பட அப்படின்னா எல்லா செல்வமும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கல்யாணம் பண்ணா நல்ல பிள்ளை கிடைக்கும், பிள்ளை நல்லா இருக்கும், நாம நல்லா இருப்பேன், எல்லாம் உலகில்லை இப்படியே சொல்லிட்டு கடைசியிலன்னாரு எங்க கொண்டு போய் முக்தி அவனுடைய திருவடி செல்வமும் கிடைக்கும். அதான் செல்வம் முழுக வருகை என செப்பல் திருவம்பா. அப்ப திருவம்பாவைங்கிறது என்னமோ கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேணும் அது மட்டும் இல்லை, அது ஒரு வழிபாடு. மழை வேண்டும் என்று வழிபாடு செய்தார்கள், அது ஒரு வழிபாடு. இதெல்லாம் உலகில். ஆனா முடிந்த நோக்கம் திருவம்பாவை வழிபாடு செய்யறது எங்கன்னா, பேரறியர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தார் வாரூர்வ பூன்முலையில் வாயார நாம்பாடி ஏறுருவ பூங்குணல் வாய்ந்த ஆடையலோர் எம்பா வாய்ந்து விட்டார். போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத முண்டரிகம் போற்றி யாம் உய்ய கொண்டு ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடையலோர் என்பாவு. இங்க எங்கேயாவது பாருங்க நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு ஏதாவது வருதானால ஒண்ணும் கிடையாது. கடைசியில போற்றி சொல்லும் பொழுது நல்ல பையனா கிடைக்கணும், என் மக சொல்லுதெல்லாம் கேட்டு தலையாட்டுற மாதிரியே ஒரு பையன் கிடைக்கணும், அப்படி ஏதாவது வருதா பாருங்க. அதெல்லாம் வரல. ஆமா கேட்டார், இல்லைன்னு சொல்லல. உன் அடியார் தாழ்மணிவோம் அங்கபற்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டும் கிடையாது வழிபாடு, அதுவும் ஒரு வழிபாடு, அவ்வளவுதான். முடிந்த நோக்கம், உயர்ந்த நோக்கம் எதுன்னா, அப்படி கணவன் நல்ல சிவனடியாராக வர வேண்டும். கேட்டது எதுக்குன்னா, வழிபாடிலே திளைத்து நிற்பதற்கும் அந்த வழிபாடு முட்டாமல் செய்வதற்கும், அப்படின்னா தடையில்லாமல் செய்வதற்கும், அந்த வழிபாட்டின் வாயிலாக இருவருமாக பின்னர் அவன் திருவடிக்கு சென்று இன்புறுவதற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டு, அவ்வளவுதானே ஒழிய நல்ல கணவன் என்று அவங்க சொன்னது என்ன, எந்த அர்த்தத்துல கேட்டாங்க பாருங்க. நிறைய சம்பாத்தியம் பண்ற கணவனா இருக்கணும், நான் சொல்லுது கேட்கணும் கணவனா இருக்கணும், நல்ல குணம், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. உன் அடியார் தாழ்மணிவோம், அதுதான் நல்ல கணவன் கேட்க சொல்ல. நாடி சொல்லும் பொழுது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பணம் சொல் புதுக்குமை மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்கோள் சேரருக்கு. அதான் போட்டார். நாங்க வேற யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டோம்னு சொல்லும் பொழுது இந்த வேற யாருக்கும்ங்கிறதுக்கு என்ன வார்த்தையை போட்டார் பாருங்க. எனக்கு பிடிச்ச பையனை தவிர வேற எவனும் கழுத்தை நீட்ட அப்படி சொல்லல, நின் நண்பர். அதுதான் பின்னாடி சூத்திரம் சொல்லுச்சு. அன்பர்னா யாருன்னாரு, சிவனடியார்னு மெய்கண்டார்.
12ஆம் சூத்திரத்தை சொல்வார், அன்பர்னா நம்ம அன்பு கொண்டவர் அன்பர், நம்ம மேல அன்பு கொண்டவர் அப்படிலாம் சொல்லல. அன்பர் என்ன சொன்னார் பாருங்க, செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி. சூத்திரம் அவரே உரை எழுதுறார் மெய்கண்டார். அன்பர் அன்பு கொண்டவர் எழுதல, அந்த இடத்துக்கு மேற்கோள் எழுதினார். என்ன எழுதினார் பாருங்க, இனி சிவபக்தர்களோடு இணங்குக, அன்பரோடு மரியின கூட இருக்கிறது. யாரு கூட இருக்கணும்னாரு, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அல்லது நீங்கள் யார் மீது அன்பு வைத்திருக்கிறோ அவர்கள் கூட, அப்படிலாம் எழுதல. அன்பருங்கிறதுக்கு என்ன எழுதிட்டாருன்னா சிவபக்தர்களோடு இணங்குக. அதுக்கு ஏது எழுதுவாரு, அது ஏன் சார் சிவபக்தர்கள், இப்ப மற்றவங்கள்லாம் என்ன மோசமா சார், உலகத்துல எல்லாரையும் தானே சார் அணைச்சு போனோம், நீங்களே இப்படி சிவபக்தர்கள் கூட இருங்க, அவங்க கூட இருக்கக்கூடாது இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு பிரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லைங்களா. அதுக்கு எழுதுறாரு, ஏது எழுதுறாரு அப்படின்னு சொன்னார், அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலான்ட்டார். அல்லாதார்னா சிவபக்தர் அல்லாதார் என்ன பண்ணுவாங்கன்னாரு, உங்களுக்கு அஞ்ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, கவனமா இருங்கன்னாரு. ரொம்ப உண்மை, இது ரொம்ப உண்மை. சரி, இப்ப இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க யாரு இன்னைக்கு வகுப்புக்கு வரக்கூடிய ஒரு அடியார் இன்னைக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன வகுப்பு நடந்தது, நான் தான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், கீர்த்தி திருவிழா எத்தனை வரி போச்சு, இதானே பேச்சா இருக்கும். அப்ப அடியாருக்கு அடியார் பேசினா என்னவா இருக்கும்னா திருவாசகம் பத்தி இருக்கும். இப்ப அடியார் அல்லாத ஒருத்தர் அங்க பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி இன்னைக்கு பிரசாதம் என்ன கொடுத்தாங்க, பருப்பு சாதம் தான் வேறையா, தப்படைஞ்சு விட்டாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க இப்ப பேசுறாதவர்கள் அடியாரா இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் சந்திச்சா என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க, இப்ப திருப்பூர்ல 2 பேர் சந்திச்சா என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க, நூல் விலை கொஞ்சம் ஏறிட்டு கேட்போம், அதானே பேசுவோம். நூல் விலை ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, என்னங்கம்மா, எலெக்ஷன் அது வேற இருக்கும், எலெக்ஷனை பத்தி பேசுவோம் இல்லைங்களா. நம்ம செலக்ஷனுக்கு எவ்வளவோ நூல் இருக்கு, இந்த செலக்ஷனை விட்டுட்டு அந்த எலெக்ஷனை பேசினா என்ன அர்த்தம் பாருங்க இல்லைங்களா. அதுதான் சொல்றார். இது யாரு, மெய்கண்டர் சொல்றார், நான் சொல்ல. அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம் சிவபக்தர்களோடு இணங்குக. சுவாமி உரை எழுதுவார் மாபாடியர், எங்கொண்டு வச்சார், அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாலே புரியுது நமக்கு. சிவபக்தர் அல்லாதவர்கள் உலகியல் விஷயங்களை பேசுவாங்க, அதனால நீங்க அவங்க கூட போக வேண்டாம், கவனம் அங்க போயிடும். ரைட், புரிஞ்சுது சார், ஒத்துக்கிட்டேன். சுவாமி எழுதுறார், அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம் சிவபக்தரோடு இணங்குக அப்படின்னு மெய்கண்டார் சொன்னதுக்கு சிவஞான சுவாமிகள் காரணம் எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க, அல்லாதார், அவர் சுவாமி தான் எழுதல, வேற யாரும் இப்படி எழுத முடியாது, அல்லாதார் ஆணவ மலத்தை விட கொடியவர்களாம். ஏன் சார், உலகத்திலேயே கொடிய பொருள் ஆணவ மலம் தான். இவர் என்ன சொல்றாரு, அல்லாதார் ஆணவ மலத்தை விட கொடியவர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் எழுதுவார். ஆணவ மலம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பற்றும், அல்லாதார் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பற்றுவார்கள். ஆணவ மலம் என்ன பண்ணும்னாரு, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, மார்கழி மாசம் தினம் கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சுதான் படுக்கிறோம், காலையில கொஞ்சம் குளிர் எந்திரிக்கவா வேண்டாங்களும் இந்த ஆணவ மலம் என்ன பண்ணணும்னா, இன்னைக்குல நாளைக்கு போகலாம், நாளைக்கும் மார்கழி தானே என்ன, இப்பவுமே குளிர்ல போட்டேன்னா நாளைக்கு போகலாம், இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஆணவ மலம் பற்றும் நம்மளை. ஆனா இந்த கொடியவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அவர் சொல்றார், இப்ப நம்ம சாயங்காலம் நேர திருவாசகம் கேட்கலாம்னு வரும்பொழுது எதுக்க பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம வேற எங்கேயாவது தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னாரு, அந்த பக்கம் எங்கேயாவது தள்ளிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அது சொல்றாரு, அதனால அல்லாதார் ஆணவ மலமாவது சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது பற்றும், இவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பற்றுவார்கள், அதனால் இவர்கள் ஆணவ மலத்தை விட கூடியவர்கள். அப்ப நீங்க பாருங்க, சாதாரண ஒரு வார்த்தை அன்பர் அல்லது அன்பன் அப்படிங்கிறது யாருன்னா சிவபக்தர்கள். அப்படியெல்லாம் உரை சொல்லி அப்படிலாம் சொல்லிப்பட்ட பகுதிகள். அதனால இந்த கீர்த்தி திருவகல்ல புகழ் பெருகும் செய்கையெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. அப்போ உங்கையற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இங்கு அப்பளம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் எங்கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள். அப்படின்னா நின் அன்பர்னா சிவனடியார் தவிர வேற யாரை நாங்க கணவனா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த பெண்களுடைய உறுதிப்பாடு. அதனுடைய நோக்கம் என்னன்னா பின்னால் வழிபாடு செய்வதற்கு உகந்து இருக்கும்.
இப்போ வீட்டில் ஐயாவும் அம்மாவும் 2 பேருமே ஒரு அதில் ஈடுபாட்டோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒருத்தர் பூசைக்கு ரெடி பண்ணும்போது ஒருத்தர் போய் பூ பறிச்சுட்டு வருவாங்க. ஒருத்தர் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தர் பூசை ரூமை ரெடி பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கும். இதில் ஒன்று பூஜை பண்ணுறது ஒன்று காலையில் கொரட்டை விட்டுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆனால் வருத்தப்படக்கூடாது. ஆனாலப்பட்ட மங்கையர்க்கரசியாருக்கே கொஞ்ச நாள் அப்படித்தானே இருந்ததுப்பா. சோழ நாட்டில் முறைமுறையாக பூசை சேர்ந்த மணிமுடி சோழனுடைய மகளா வந்துட்டு இங்கே வந்தா அந்த ஆள் அங்கெங்கேயோ மாறிட்டான், கட்சி மாறிட்டான். யோசிச்சு பாருங்க. காலையில் வந்து ஆலவாய் கோயிலுக்கு அந்த அம்மா மட்டும் வருவாங்களாம். ஏன்னா கோயிலுக்கே வேற வர்றதுக்கு ஆள் கிடையாது, திருநீரே கிடையாது. இந்த அம்மா மட்டும், மகாராணியார் மட்டும் கோயிலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மதுரை கோயிலில் அந்த அம்மா மட்டும் அந்த வழிபாடு செஞ்சுட்டு போகுது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு பாவம். நெத்தி நிறைய நல்ல திருநீர் கூட பூசலை. ஏன் அப்படின்னு சொன்னால் மறுநாள் பேப்பரில் போட்டுருவான். இருக்கடியா, நன்றியா. வீட்டில் ஐயா வேற கட்சியில் இருக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் ஒரு மன்னர். அப்போ வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டிலே அந்த ஆளால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வந்துடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, திருநீரையும் விடலை, கணவனாரையும் விடலை. என்ன ஒரு நிலை பாருங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, திருநீரை தன்னுடைய மார்பில் வச்சுக்கிட்டாங்களாம், மேலே வைக்கலையா. முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியாரிகின்ற பாண்டிமாதேவிங்கிறார் ஞானசம்பந்தர். அதை ஞானசம்பந்தர் நமக்கு சொல்லிட்டு வர போயிட்டார். அந்த அம்மா திருநீர் பூசல நினைச்சிடாதீங்க, அவங்க மார்பில் சந்தனமும் திருநீரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய ஞானம் பாருங்க. அதனால அப்படி வந்து சொல்லிட்டு போனார். அதனால அவங்களுக்கே எப்படிலாம் வந்து இருந்ததுன்னா, பின்னால மாறி அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், வந்து முழுக்க முழுக்க சைவத்துல கூடயே வந்து மன்னன் நீர் அணிந்தான் என்று அப்படிம்பார் சேக்கலார் சுவாமி. மன்னன் நீர் அணிந்தான்னு செய்தி வந்துதான் மதுரை மக்கள் எல்லாரும் நீர் அணிந்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஞானசம்பந்தர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்தம் இல்லாம, ஒரு சண்டை இல்லாம, ஒரு ஒத்துழையாமை போராட்டம் இல்லாம ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டார் சார். அப்படியே அந்த சமணத்தை சைவத்துக்கு மாத்திட்டு அமைதியா அவர் போயிட்டே இருந்தார். அதுதான் அவருடைய பெரிய திறமை. அதெல்லாம் பார்க்கணும். அதனால அந்த நண்பர் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த திருப்பெருந்துறை புராணத்துல தான் ஒவ்வொரு தலைப்புக்குமே வந்து அந்த குறிப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த கீர்த்தி திருவள்ளுவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும். புகழ் பெருகும் செய்கை, பெருமான் செய்த செய்கை தான் புகழ் பெறுகின்ற செய்கை. அந்த புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அப்படின்னா சொல்லுகின்ற அகவல் ஒன்று, அதுதான் இந்த கீர்த்தி திரு அகவல். அதனால கீர்த்தி திரு அகவல் என்பதற்கு பழைய ஆசிரியர்கள் பின்னாடி கொடுத்த குறிப்பே சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று எழுதினாங்க. அனாதி முறைமையான பழமைன்னு அங்க எழுதினது போல இங்க என்ன எழுதினாங்க பாருங்க, சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை. அருள்னாலே கருணை, திருவருள் பெருமானுடைய அருள், அது முழுக்க முழுக்க கருணையாய், அதை புகழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அதை அவன் யாருக்கு எங்க எப்படிலாம் அந்த கருணையை காட்டி ஆட்கொண்டானோ அந்த செய்கையெல்லாம் இங்க போடுற. அதுதான் இறைவனை புகழ்ந்து நம்ம சொல்லுது. இப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறான். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிட பரிவார் எம்பிரான் ஆவாரேங்கிறான். அப்படிலாம் செய்திருக்கிறான். பன்றி குட்டிகள் வருதுன்னு பார்த்து தாய் பன்றியுடைய வயிற்றுக்குள்ள உயிரா போய் அவன் நினைச்சிருந்தானா இவன் அரேஞ்ச் மில்க் அப்படின்னு சொல்லியிருந்தானா எவனும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பான். ஆவினுக்கு போன் பண்ணியிருந்தான்னா அவ்வளவு பால் அங்க போயிருக்கும் பன்றி குட்டிக்கு. என்ன கருணை பாருங்க. அந்த பன்றி குட்டிக்கு தாய் பன்றிக்குள்ள அவனே போய் அவனே பால் கொடுக்குறான். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிட பரிவார் எம்பினார் ஆவாரே. பின்னாடி திருவார்த்தையில பேசுற. இதெல்லாம் தான் வந்து அவன் செய்யற கருங்குருவிக்கு அருள் செய்யறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து செய்த அருள் அதெல்லாம் தான் இங்க சொல்ல போறார். அதனால கீர்த்தி அப்படின்னு சொன்னாலே சிவனது திருவருள் புகழ்ச்சின்னு தான் அர்த்தம். அதனால கீர்த்தி பெருசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சிவனுடைய திருவருள், அதை தான் வந்து சொன்னது. இதை வரலாற்று ரீதியாக இதை எங்க வச்சு பாடினார், எப்ப பாடினார் அப்படின்னா, வாதூர் புராணத்துல தொடர்ந்து வந்த அன்பர்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். தில்லையில இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிவபுராணம் என்பது நமச்சிவாய என்றெடுத்து அப்படின்னு சொல்லுவார். அது எங்கன்னா திருப்பெருந்துறையில. சிவபுராணம் நம்ம கீர்த்தி திருவள் பாடினது எங்கன்னா தில்லையில. ஏன்னா தில்லையில சில பகுதிகள் பாடுறார், திருப்பெருந்துறையில நிறைய பாடியிருக்கிறார், உத்தரகோசமங்கையில பாடுறார், திரு அண்ணாமலையில பாடுறார், திருவாரூர்ல பாடுறார்,
சீர்காழியில பாடுறார், திருக்கழுக்குன்றத்துல பாடுறார். இதெல்லாம் அவர் பாடின இடம். அங்க நிறைய பகுதிகள் பாடப்பட்ட இடம் வந்து திருப்பெருந்துறையும் தில்லையும். அதுல கூட அருணையார் வந்து ஒரு குறிப்பு எழுதுறார். அது அவருடைய குறிப்பா எழுதுறார். எல்லா பகுதிகளுமே பாடியது தில்லையில அப்படின்னு சொல்றார் அவர். அது அருணையாருடைய குறிப்பு. ஆனா அவருடைய நயம் பாருங்க, அது அவருடைய குறிப்பு அதை எழுதுறாரு. ஆனா அதே ஆளு உரை எழுதும் பொழுது பதிப்புல இதற்கு முன்ன ஆசிரியர்கள் இது திருப்பெருந்துறைன்னு சொன்ன இடங்களை, திருவுத்திரோசம்னு சொன்ன இடங்களை மாத்தல, அப்படியே போட்டார். ஒன்னு ரெண்டு இடங்கள்ல எங்க சந்தேகம் வர்ற இடங்கள் எல்லாம் இதுவும் திருப்பெருந்துறையில் அருளியதுன்னு போட்டுட்டு என்பர்னு போட்டுருவார். ஏன்னா அவருக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால என்ன பண்ணிட்டாருன்னா இதுவும் திருப்பெருந்துறையில் அருளியது என்பர் அப்படிம்பார். ஆனா மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே திருப்பெருந்துறைனாலும் உத்தரவோசவங்கைனாலும் அப்படியே தான் போட்டார். ஏன் அப்படின்னா வாத ஊரர் புராணத்துல இந்தந்த இடத்துலதான் பண்ணினார்னு ஒரு குறிப்பு ஒவ்வொரு பதிகத்துக்கும் நம்முடைய கடவுள் மாமுனிவர் காட்டிட்டார். அதனால அதுதான் நெறின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அருணையாருடைய குறிப்பு என்னன்னா பின்னாடி சுவாமி வந்து கேட்ட பொழுது முழுமையா எல்லாம் சொன்னதுனால அதுதான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அவருடைய குறிப்பு. தில்லையில வச்சுதானே சொல்றாரு, அந்த படத்துல காட்டின மாதிரி எல்லாத்தையும் அவர் சொல்ல முழுமையா திரும்ப அங்க வச்சு சொல்லி எழுதுனதுனால அதுன்னு எழுதுறார். இருந்தாலும் இந்த கீர்த்தி திரு அகவலை வாதவர் பாணத்துல எப்படி குறிப்பு சொல்றாருன்னா, அவர் தில்லையில வழிபாட்டுக்கு வந்து தில்லை ஊருக்குள்ள வந்தவுடனே பார்த்து கண்டபத்தை பாடி, அண்டபத்தை பாடிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள வந்து அங்க கோயில்ல இருந்து வந்து அந்த வழிபாடு செய்த பெருமை எல்லாம் வந்து சொல்வார். அது நம்ம ஏற்கனவே ஞாபகம் இருக்கும். எப்படி இருந்தார்னா எந்த ஒரு அசைவும் இல்லாம பெருமான் முன்னாடி நின்று வழிபாடு செய்தாருங்கிறார். அப்படின்னா அப்படியே தன்னை மறந்து சுவாமி முன்னாடி நின்று சுந்தரரை சொல்லும் பொழுது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளார். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். குன்றாருள் மூலந்திகள் குறியாகிய சுடரும் மன்றாகிய வெளியூடு மகிழ்ந்து ஆடிய ஒளியும் ஒன்றாகிய அனுபூதியில் உற்றார் செயலற்றார் நின்றார் அசை இல்லா ஒரு நிலை ஓவியமானார். அப்படியே பார்த்தா ஏதோ ஒரு படம் கிடக்க அப்படிதான் இருக்கான். எந்த அசைவங்களாம் அப்படி இருந்தார். மைகால் குழல் உமை பங்கினன் வழிபாடு மறந்தே கைகால் அசைவிலாயின. கையை தூக்கி அப்படி நின்று வழிபாடு செஞ்சார். கையில ஒரு அசைவில்லை, காலில் ஒரு அசைவில்லை, அப்படியே சிலை மாதிரி நிக்கிறாராம். கண்ணும் சிறிது இமையா. அதுதான் பெரிய சிறப்பு. வாதப்பான ஆசிரியர் எப்படி சொல்லாருப்பாங்க, கை அசையல கால் அசையலைங்கிறது மட்டும் இல்ல, எப்படினாலும் ஒரு கண்ணு இருந்ததோட முன்னிச்சிருப்போம்ல சார், அதுவும் இல்லையா. கண்ணும் சிறிது இமையா செய்காரியம் என்னோ இது தெருளாம் அருள் என்னாம் மெய்காவலர் மணிமன்றை விட போ இனி என்றார். அங்க இருந்த மெய்காவலர் நடசாத்த போற வெளியே போங்கிறார். அதனால போம் என்றார். அவர் சொன்னது இவர் காதுல ஒன்னும் உழலையா. அது சொல்றார். பூண்ட அருள் கொண்ட காவல் புரிபவர் உரைத்தல் கேளார் தாண்டவர் நிகழும் ஞானத்தன்மையின் தொன்மை நாடி. அந்த நடனம் ஆடுகின்ற பெருமான் எவ்வளவு காலமா அங்க நடனம் ஆடுறான்னு அதுல மனசு லயிச்சு போய் நிற்கிறாராம். அவன் எவ்வளவு காலமா ஆடுறான்னு அவன் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதைத்தான் கீர்த்தி திருவள்ளுவர் முதல்ல ஆரம்பிக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடியினர். ஆனால் அது எப்போதும் ஆடிக்கொள்ள அந்த தொன்மை அதுதான் மனசுல பதிஞ்சுதான். தாண்டவன் நிகழும் ஞானத்தன்மையின் தொன்மை நாடி காண்டகு துரியாதீத கலிபரத்து ஒளியின் மூழ்கி. துரியாதீதம்னா முக்தி நிலை. அது அந்த உயர்ந்த நிலையில அப்ப உலகத்துல யார் கூட இருக்கிறா, எங்க இருக்கிறோம். என்னுடைய பெயர் வாத ஊரன், அது கூட ஞாபகம் இருக்கு. யாரையும் கூப்பிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டா தெரியலப்பா அப்படின்னு இருப்பார் அனைமா. சரி உங்க ஊர் என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னாரு அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும். அதனால தனக்கு இப்ப ஒண்ணுமே தெரியல. அதுதான் துரியாதீத நிலைன்னு சித்தாந்தத்துல பின்னாடி படிக்க போறோம். அந்த நிலையில இங்க நின்னார்னு சொல்றார். காண்டகு துரியாதீத கலிபரத்து ஒளியின் மூழ்கி நீண்டதோர் தம்பமாகி. ஒரு போஸ்ட் நிக்க மாதிரி நிக்கலாம். நீண்டதோர் தம்பமாகி நின்ற நர 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, நெடிது போது அப்படியே நிக்கிறார் ரொம்ப நேரமாங்கிறார். அப்பதான் அந்த மெய்காவலர்கள் அந்த அங்க இருக்கிற வாட்ச்மேன்
அவங்களுக்குலாம் இவர் என்னையா போகணுன்னா போக மாட்டேங்கிறாரு, இருந்தாலும் ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறாரு, என்ன செய்யன்னு தெரில. அவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு அந்த மாதிரி, போம் என போகார், போனா போக மாட்டேங்கிறார், ஒன்றும் புகழ்கிறார். சரி ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க, இரு ஐயா அந்த ஒரு 5 நிமிஷம் சாமி பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படி சொன்னா சரி ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி இரு 2 நிமிஷம் வெளியூர்ல தான் நல்லா பாய்ட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஒன்றும் புகழ்கிறர் பித்தம் கொண்டார், பைத்தியமானு தெரில ஆளு. ஆம் என காவலாளர் அஞ்சு நின்று இறங்கும் எல்லை. அப்படி இப்ப காவலருக்கு பயமா இருக்கான், என்னன்னா பேசவும் மாட்டேங்கிறான், பைத்தியமானு தெரிய மாட்டேங்கு, போன போக மாட்டேங்கான், ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறான். நம்ம டியூட்டியில வருத நேரம் தான் இப்படி எவனாவது ஒரு தவானா நம்மளை உயிரெடுக்கன்னு மனசுல நினைச்சிருப்பான் நினைக்கிறேன், அப்படியே நினைச்சிட்டு நிற்கிறான். சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, சாம் உடற்கு உயிர் வந்து எய்தும் தன்மை போல். செத்த ஒரு உடம்புல இப்ப உயிர் வந்த ஒரு அசைவு வரும் பாருங்க, அது மாதிரி இவருக்கு லேச ஒரு அசைவு வந்ததுங்கிறார் அவருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் எப்படி இருந்திருக்கிறாருன்னா அப்படி ஒரு அசைவு இல்லாம இருக்காரு. சாம் உடற்கு, இறந்து போன உடலுக்கு, உயிர் வந்து எய்தும் தன்மை போல் குவிந்த கஞ்சத்தே மலர்கரம் மேற்கொண்டு. கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை போன்ற தன்னுடைய அந்த கைகளை கொண்டு சிவ சிவ போற்றி என்றார். வாய் அசைஞ்சுதான் இவர் சொன்ன உடனே சிவ சிவன்னு அது காதில் விழுந்திருக்கு. அப்பதான் அந்த மெய், அப்பா நல்ல வேலை ஆள் ஏதோ இதா இருக்கார் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, முன்னவன் செம்பொன் மன்றை மும்முறை வலம் கொண்டு கிளம்பருக்கு ரெடி ஆயிட்டார். என்ன போ சொன்ன உடனே, அதனால முன்னவன் சுவாமி தான் முன்னவன் இல்லைங்களா, யாருக்கும் முன்னவன் சுவாமி. முன்னவனே முன்னின்றால் முடியாத ஒரு உலகம்பர், யாருக்கும் முன்னவன் பர் சேக்கலார் சுவாமி. அது மாதிரி முன்னவன் செம்பொன் மன்றை மும்முறை வலம் கொண்டங்கு தன்னிகர் இல்லா மூல தலைவனை வணங்கி, சுவாமியை வணங்கி, பின்னர் அன்னை அம்பிகைதன் பாதம் அன்புடன் இறைஞ்சி, சுவாமி அம்மையை வணங்கி, அந்த பொன்னவிர் கோயில் மேற்பார் புலிச்சுரம் சென்று சேர்ந்து, அப்படியே கோயிலுக்கு மேற்பக இருக்கிற புலிச்சுரத்துக்கு போறார். புலிச்சுரம் என்பதுதான் வியாக்கரபாதர் வழிபாடு ஆன்மார்த்த லிங்க பூசை செய்த இடம் அது. அங்க போய் வணங்கி அங்கிருந்து திரு நாகேஸ்வரத்துக்கு போறாராம். வரந்தரை இருந்த நாதன் மலரடி வணங்கி நாகேஸ்வரம் தனில் இருந்த அண்ணல் தன் பதம் இறைஞ்சி. திருநாகேஸ்வரம் தான் பதஞ்சலியார் ஆன்மார்த்த பூசை செய்த இடம். திருப்புலிச்சரம் வியாக்கரபாதர் ஆன்மார்த்த பூசை செய்த லிங்கம், இது பதஞ்சலியார் பூசை செய்த லிங்கம். ஆனால் அங்கெல்லாம் வணங்கி திருந்திய மறையோர் வாழும் தில்லை அம்பலம் சூழ் வீதி பொருந்துளி அமிர்தமான வாசகம் புகழலுற்றார். அப்படி போய் அந்த ஊரு வீதிகள்ல போகும் பொழுது திருவாசகம் சொன்னாருங்கிறாரு. அங்கதான் இந்த கீர்த்தி திருவிழா சொன்னாராம். அதுதான் செய்தி. எங்க வச்சு பாடினாரு, எப்ப பாடினாருன்னு செய்திக்காக சொன்ன. ஆடு மிக்குலா நத்தில்லை ஆண்டவன் தனை கொண்டென்னும் குலாப்பத்து பாடுறாரு. அந்த குலாப்பத்து பாடி அங்கிருந்து அப்படியே பாடலை புகன்று கோயில் இருவகை பதிகம் கூறி. கோயில் இருவகை பதிகம்னா கோயில் மூத்த திருப்பதியும் கோயில் திருப்பதியும் ரெண்டையும் பாடி, நாடு சிவபுராணம் ஒளிந்த நல்ல அகவல் மூன்றும். சிவபுராணம் ஒளிந்த அகவல் மூன்றும் அப்படின்னா சிவபுராணத்தை விடுத்து அடுத்த 3 கீர்த்தி திருஅகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவள் 3ஐயும் பாடுற. அது கூட கீர்த்தி எல்லா பின்னாடி வந்த பெரிய உரையாசிரியர்கள் எல்லாமே சிவபுராணம் என்பதனை கலிவெண்பான்னு தான் சொல்றாங்க. இவர் ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டார், நாடு சிவபுராணம் ஒளிந்த அகவல் மூன்றும்னா சிவபுராணத்தை அகவல்ங்கிற ஒரு குறிப்புல வாகவப்பான்னு சொல்றார். நான் தண்டமணி தேசியர் அதுக்கு ஒரு அமைதி காட்டுறார். அதோடு தொடர்புடையதா இருக்கிறதுனால அது அகவல்னு சொன்னார். ஆனா அது கலிவெண்பா அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த கீர்த்தி திருஅகவல், போற்றித்த நம்முடைய திருவண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இதெல்லாம் அகவல் தான். போற்றி திரு அகவல் அப்படின்னு கீர்த்தி திரு அகவல், அதெல்லாம் அகவல் என்பாதான். ஆனால் அது சொல்றார், நாடு சிவபுராணம் ஒளிந்த நல் அகவல் மூன்று நீடு மெய்த்தமிழும் அன்பால் ஓதினர் நீதி மிக்கார். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீதிகள் வழியாக திருப்புலீச்சரம் திருநாகேஸ்வரம் கோயிலை வழிபாடு செய்து வரும் பொழுது இந்த கீர்த்தி திருஅகவல், பின்னாடி திருவண்ட பகுதி, போற்றி திருவெல்லாம் பாடிக்கொண்டே வாரார். அப்ப இதுதான் வரலாறு. பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த வாதோர் பிராணம் இருந்ததுனாலையும் வாதோர் பிராணத்தை நம்ம சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்ததுனாலையும் தான் கீர்த்தி திருவள்ளுவர் எங்க பாடினார், எப்ப பாடினார்,
இன்னும் சரியா சொல்லணும்னா எத்தனை மணிக்கு பாடினாரு கூட சொல்லலாம் அநேகமா. ஏன்னா நட சாத்திர அநேகமா ராத்திரி 8 9 மணியா இருந்திருக்கும். அப்ப அநேகமா ஒரு 9:15 9:30 பாடிப்பார் கூட தெரியுது. அந்த அளவு குறிப்பு எடுத்து வச்சு. ஏன்னா இரவு தான் அங்கிருந்து அவரு அந்த வாட்ச்மேன் கீழே இறங்குங்க போங்கன்னு சொன்ன அப்புறம் தான் வராரு. அப்ப அங்க நட சாத்திட்டான் 9 மணி. அப்படி வரும்போது 9 மணிக்கு மேலதான் சாமி 3 முறை வணங்கி அம்பாளை வழிபாடு செய்து திருப்பூலிச்சுரம் வந்து திருநாயகச்சுரத்துக்கு வாரார். இதெல்லாம் நடந்தே தான் இருக்கு. இதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கணும். அப்ப அநேகமா 9:20 9:22க்கு படிப்பார் போல தெரியுது. இந்த அளவுக்கு துல்லியமா நம்முடைய சொல்லிட்டார். ஏன்னா இதை வரலாறு நமக்கு தெரியும். எப்ப பாடினார், எங்க வச்சு பாடினார், அதெல்லாம் சொல்லிட்டார். சொல்லி இப்ப இறைவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை அப்படின்னு சொல்லி அதை நம்முடைய தண்டமானி தேசிகர் அருமையா சொல்றார். இந்த நூலுக்கு வந்து பழைய உரைங்கிறது சீர்காழி தாண்டவராயருடைய உரை. அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. சிவபுராணத்தில் அனாதி முறைமையான நிற்கள சொரூப வியாபகத்தின் பழமையை அருளி இதில் சகலமாய் உலகில் எழுந்தருளி அருள் வழங்கும் தடத்த தரிசன முறையை அனுக்கிரகிக்கின்றார் அடிகள் என்பர் அப்படின்னு எழுதினார். ஒன்றும் புரியல. இதே சீர்காழி தாண்டவராயருடைய உரை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சிவபுராணத்துல சொல்லும் பொழுது அவனுடைய நிற்கள சொரூபம், நிற்களம் அப்படின்னு சொன்னா அருவமாம் தன்மை. அப்படி அருவத்தன்மையிலே அவருடைய சொரூபம் என்று சொன்னால் சிறப்பிலக்கணத்தை சொன்ன மாணிக்க வாசகர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னாரு, சகலமாயினர். சகலம்னா உருவம் தாங்கி வாரு. அப்ப அங்க சொன்னது அவருடைய சிறப்பியல்பாய் அருவத்திலே இருக்கின்ற அந்த பெருமான், அவனுடைய குணாதிசயங்கள், அதையெல்லாம் சிவபுராணத்துல சொன்னவரு இந்த கீர்த்தி திருவகல்ல அவன் உருவம் தாங்கி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு அடியாருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுத்து அருள் செய்தாரு. அந்த உருவம் தாங்கி வந்த பெருமை இங்க சொல்றாருன்னு, சகலமாய் இவ்வுலகில் எழுந்தருளி அருள் வழங்கும் தடத்த தரிசன முறை அப்படின்னா இது பொது இயல்பை சொல்லுகின்றார் அப்படின்னு சொல்லி அப்ப சிவபுராணம் சொன்னது அருவத்திருமேனியாய் இருந்து சொன்ன சொரூபலக்கணம் சிறப்பியல்பு, கீர்த்தி திருஅகவல் உருவத்திருமேனியாய் வந்து சொல்லி ஆன்மாக்களுக்கு அருள் செய்த திறம்ங்கிறதுனால அது பொது இயல்பை சொன்ன பாங்கு என்று காட்டினார். இதெல்லாம் அப்படியே சாத்திரம். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வரனர் திருவுந்தியார் சாத்திரம். அகலமாய் யாரும் அறிவரிது சுவாமி அருவத்திருமேனியாய் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அதை அகலமாய் யாரும் அறிவரிது அது குறை எழுதுவார். முக்தி வென்ற ஆன்மாக்களும் முழுமையாய் அறிய முடியாதபடின்னு எழுதினார். யாரும் அறிவருது சுவாமியை முழுமையாக அறிந்தவன் யாருமே சொல்ல முடியாது. அதனால அகலமாய், அகலம்னா அந்த இடத்துல வந்து அருவத்திருமேனியாய் அப்படிப்பட்ட பெருமான் நம்மீது கொண்ட கருணையினால் எப்படி வாரான்னாரு, மானுட சட்டை தாங்கி குருவாய் வாரான். எப்படி திருப்பெருந்துறையில வந்து இறங்கினானோ அது மாதிரி அதை அடுத்த வரியில போட்டாரு. அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி வர. குருநாதராய் மானுட சட்டை தாங்கி நம்மெல்லாம் பார்க்கிற மாதிரி வாரார். அதனால வந்து வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர என்று சொன்னார். தானாக தந்ததுன்னா அவனா நமக்கு அருள் தானான்னு அர்த்தம். நாம போய் என்ன மேட்டர் ஆஃப் ரைட்டுன்னு அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? சார் ஹலோ அருள் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு பேச முடியுமா அவன்கிட்ட? அது தானாக தந்ததுன்னாரு. அது கூட இன்னொரு பெரிய நுட்பம் அதுல. இந்த தானாக தந்ததுன்னா தானா தந்ததுன்னு ஒரு பொருள், இன்னொன்னு தான் என்பது முக்தி இன்பம்னு அர்த்தம். உண்மை விளக்க ஆசிரியர் சொல்றார். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றிவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது. தான்னா அவங்க நம்மளும் ஒன்றுகின்ற முக்தி நிலை. அதனால தான் ஆக தந்ததுன்னா முக்தி நிலையை தந்தது குருநாதராய் வந்துன்னு அர்த்தம். அப்படி ஒரு நுட்பத்தை எழுதினார். அதனால அதுதான் இங்க சொல்றாரு. அகலமாய் யாரு மறிவருது அது சிவபுராணம், சகலமாய் வந்தது கீர்த்தி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி இந்த நூல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, தில்லை மூதூர் ஆடிய திருவடி வல்லுயிரெல்லாம் பைந்தனன் ஆகியும் அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து என்ன பண்ணுவாரு, கொள்கையும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும்பர். அது வரைக்கும் சொன்ன பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவுருவாக காட்சிக்கு புலப்படாமலேயே அருளிய செய்திகள். அதன் பின்னர் அடுத்த ஒரு 2 வரி என்ன பண்ணுவாருன்னா அருவமும் உருவமா இருந்து செய்தது. அதுதான் 9 10 ஒரு விளங்கிய உரைகள். என்ன அப்படின்னா, மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொர்ண ஆகமம் தோற்றுவித்து அருளியும்
அது அருவுருவத் திருமேனியா இருந்து நமக்கு தந்தது. பின்னாடி கல்லாடத்து என்பதில் ஆரம்பிச்சு 11ஆம் வரியில கல்லாடத்து கலந்தினிது அருளின்னு ஆரம்பிச்சு பின்னாடி 100வது வரியில மகேந்திரவர்பன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் உள்ள பகுதியெல்லாம் பல்வேறு தலங்களிலே வந்து அருள் செய்து. இந்த கீர்த்தி திருவிழா நான் முந்தா நாள் கூட நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டேன். ஏன்னா இது வந்து பல இடங்கள்ல சுவாமி வந்து அருள் செய்த பாங்கு. அது வந்து நமக்கு சுவாமி அருள் செய்த பாங்கெல்லாம் நமக்கு கிடைக்க ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துல பார்ப்போம். அப்படியெல்லாம் சுவாமி வந்தான் இல்லைங்களா, சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வாரான், மானக்கஞ்சாரர் வீட்டுக்கு வாரான் இல்லைங்களா, ஏற்பயனார் வீட்டுக்கு வாரான், ஒவ்வொருத்தருக்கு ஒன்று வந்து கேட்குறான். ஏற்பயனார் வீட்டு மனைவியை கொடுங்குறான், மானக்கஞ்சாரர்கிட்ட வந்து கல்யாணத்தை வச்சுட்டு இருக்கிற பிள்ளை கூந்தலை கொடுங்குறான், கொடுத்து எல்லாத்தையும் அருள் செய்யறான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி கோலத்துல வந்து அருள் செய்யும். சிறுத்தொண்டர் வீட்டுல வந்து எப்ப அதே தான் இப்படி எல்லாம் கேட்டு அருள் செய்யறான். அப்ப இதெல்லாம் வந்தது. அதே மாதிரி நிறைய இடங்களை இங்க பெரிய புராணத்துல இல்லாத செய்திகள் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்தந்த மாதிரி எல்லாம் வந்து அருள் செய்தான் அப்படின்னு முழுக்க 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 அவனுடைய கருணை இதெல்லாம் சொல்றார். கடைசியில் 101வது வரியில அந்தமில் பெருமை என்பதில் ஆரம்பிச்சு 126 வரையில் ஆண்டு கொண்டு அருளிங்கிற வரைக்கும் சொன்னதெல்லாம் இறைவன் தசாங்கங்களுடன், தச அங்கம்னா 10 அங்கங்கள். அது பெரிய மன்னர்கள் இறைவர்கள் அவர்களுடைய ஊரு, அவர்களுடைய பேரு, அவங்களுடைய ஆறு, அவங்களுடைய கொடி மலை இதையெல்லாம் சிறப்பித்து பாடுறது. அப்படி சிவபெருமானுடைய தச அங்கங்களை புகழ்ந்து பாடுறார். கடைசியில நாயனே நாயினேனை நலமலி தில்லையுள் வருக என்று சொல்லி ஏங்கினர் ஏங்கோம்னு கொண்டு அதுவரை கொண்டு முடிக்கிறதெல்லாம் கனக சபைக்கு வருக இந்த ஆணை தந்து இறைவன் மறைய. அதுதான் வந்து அதனுடைய சிறப்புன்னு இதெல்லாம் தொகுத்து நோக்கினால் தண்டபாணீஸ்வரர் எழுதுறார். இது எல்லாத்தையும் தொகுத்து என்னதான் சார் சொல்லுங்க அப்படின்னா, கைலநாதனாகிய இறைவனே எம்மை ஆட்கொண்டு இங்கு இருத்தி பலதலங்களிலும் பலகாலங்களில் பலருக்கு அருள் வழங்கி அடியாரோடு புலியூர் புக்கு இனிது இருந்தான் என்பதை அறியலாம். அதனால பெருமான் கைலைநாதன் தான் இங்க பல இடங்கள்ல பல அடியார்களுக்கு பல காலங்கள்ல அருளி அவன் ஆபீஸ் எங்க போட்டு உட்கார்ந்துருக்கான்னாரு, தில்லையில உட்கார்ந்துருக்கான்ட்டு சிதம்பரத்துல இருக்கிறான். அதுதான் செய்தியின் மூலம் சொல்லி இப்ப நம்ம அந்த பகுதிக்குள்ள போறோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகினர். பெருமானுடைய நடனம் எங்க சார் நடக்கு? அவன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்றான். அவன் எங்க டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் உண்மை விளக்க நூல் சொல்லும். அந்த டான்ஸே என்னெல்லாம் சொன்னார் பாருங்க. 3 விதமான டான்ஸ் இருக்குன்னு. டான்ஸ்லயே 3 ஷோ. ஊன நடனம்ங்கிறார், ஞான நடனம்ங்கிறார், அப்புறம் ஆனந்த நடனம்ங்கிறார். அது யார் யாருக்கு உணவுன்னு சொல்றாங்க. இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் வேண்டும் என்று வழிபாடு செய்வர்களுக்கு அதையும் சுவாமி அருள் புரிகிறான் கருணையினால. அது ஊன நடனம். இந்த உலகியல் எல்லாம் அனுபவிச்சாச்சு போதும் சாமி, உன்னுடைய திருவடியில் ஒரு இடம் வேணும், முக்தி இன்பத்தை கொடுத்துரு, வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கேட்கிற ஆன்மாக்களுக்கு அவங்களுக்காக ஒரு நடனம் ஆடுறான். அது வந்து ஞான நடனம். சரி, முக்தி இன்பமே கொடுத்தாச்சு, அப்புறம் ஆனந்த நடனம் யாருக்குன்னாரு. அது ரொம்ப சூப்பர் பிரீமியம் கிளாஸ். என்னன்னாரு, அந்த முக்தி இன்பத்தை பெற தகுதியாக இருக்கின்ற அந்த முனிவர்கள் பொங்கவர்கள் முக்தி பெற அவங்களுக்காக ஒரு நடனம் ஆடுறானா, அது ஆனந்த நடனம். அப்போ ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம்னு இதெல்லாம் ஒரு வகையில சித்தாந்தமா சொன்னா இது எல்லாமே அவன் செய்யக்கூடிய செயல்கள் அல்லது தொழில்கள். பஞ்சகிருத்தியம் 5 தொழில் என்று சொல்லுவான். அதைத்தான் அவன் நடனம் என்று சொல்வதெல்லாம் வந்து என்னன்னாரு, அவன் செய்கின்ற கூத்துன செயல். நம் மீது உள்ள கருணையினால் அவன் செயல். அவன் அசைந்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் நாம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அசைந்தால் அசையும் இல்லைங்களா, அது அது அவன்தான். அவன் ஒருவேளை ஒரு அசைவை நிப்பாட்டினான்னு வச்சுக்கோங்க, அதோட முடியும். அதனால அவன் அசைந்து கொண்டே இருக்கான். அதுதான் அந்த நடனம். இந்த நடனத்தை எப்படிலாம் பிரிச்சார்னா, உலகில் இன்பங்கள் கேட்கின்ற ஆன்மாக்களுக்கு அதையும் கொடுக்கிறான். முக்தி இன்பம் என்கின்ற ஆன்மாக்களுக்கு அதையும் கொடுக்கிறான். முக்தி இன்பம் பெற தகுதியாக இருக்கின்ற உயர்ந்த நிலையிலே பெற்ற ஆன்மாக்கள் அவங்களுக்கு அதுக்கும் ஒண்ணு கொடுக்குறான். இப்படி ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் சொன்னார்.
அந்த நடனத்தை அங்க சொல்றார். இவன் எங்க ஆடுறான் அப்படின்னா 2 இடம் காமிச்சார். எங்கெல்லாம் ஆடுறான்னார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி ஒரு இடம் காமிச்சார். முதல்ல தில்லை மூதூர்னர், தில்லையிலே நடனம் ஆடுகிறான். இன்னொரு இடம் காமிச்சார், பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகினர், எல்லா உயிர்களுடைய புருவ நடுவிலும் நின்று ஆடுகிறான். இப்ப நீங்க பாருங்க, ஆடுற இடம் 2. ஒன்னு தில்லை, இன்னொன்னு எல்லா உயிர்களுக்கும் நடுவிலையும் இந்த புருவத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான்ங்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னாரு, புருவத்துக்கு மேல திருநீர் பூசணும், புருவத்துல பொட்டெல்லாம் வச்சோம்னா என்ன அர்த்தம், பெருமான் அங்க இருக்கான்னு அர்த்தம். அவனை நினைத்துக்கணும். இதெல்லாம் உணர்ந்த நாம தான் இந்த திருநீர்லாம் பூசணும். வேற்று மதத்தினருக்கு எல்லாம் தெரியலப்பா. அதெல்லாம் நம்மளாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சோம். எல்லாரும் அவங்களுக்கும் உள்ளன்னு ஆடுறான், இல்லைன்னு சொல்லு, அவங்களுக்கும் உள்ளன்னு ஆடுறான். என்ன பாவம் அவங்களுக்கு ஆடுறது தெரியல. அதனால நம்ம எப்பவுமே ஆடிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அது தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. எங்க தேவனை சிறுவேல அடிச்சாங்கிறான் வெள்ளிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாரு வெளியாங்கிறான். நம்ம இதில் அப்படி கிடையவே கிடையாது. எப்பவும் ஆடிட்டே இருக்க. அவனை அடிக்கிறதும் கிடையாது, அவன் வெளியே வாரதும் கிடையாது, இல்லைங்களா? அதனால சொல்றாரு சுவாமி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆகி. இதுக்கு தனமணிதீஸ்வரர் உரையில சொல்றார். சரி, 2 இடத்துல ஆடினான்ல, அப்ப எதை முதல்ல சொல்லணும்? இது ஒரு கேள்வி வரும். 2 இடத்துல ஆடினா அப்படின்னா உயிரெல்லாம் ஆடிய திருவடி தில்லை மூதூர் ஆடிய அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஒரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த உயிர்களிடத்து ஆடும் முன்னரே தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிறானா. ஏன்னா அது அனாதியா உள்ள நடனமா. நமக்கு என்னைக்கு மாயிலிருந்து உடம்பு கொடுத்தானோ அதுக்கப்புறம் தான் நெற்றி புருவத்துல ஆடுறது. அதுக்கு முன்னரே அங்க ஆடிக்கொண்டிருக்கிறான். அது ஒண்ணு. இன்னொன்னு, சங்கார காலத்திலே இந்த உடம்பெல்லாம் மாயைக்குள்ள ஒடுங்கி, மாயை சக்திக்குள்ள ஒடுங்கி, சக்தி சிவத்துக்குள்ள ஒடுங்கி, இப்படி எல்லாம் ஒடுங்கிற காலத்து இங்க ஆட்டம் ஒண்ணு இல்ல, அப்பமும் தில்லையில ஆடிக்கொண்டே இருக்கிறான். அப்பமும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் அந்த நடனத்தை முதல்ல போட்ட தில்லை மூதூர்னர். அந்த மூதூர் அப்படின்னு சொன்னா பழமையும் புகழும் உடையதுன்னு அர்த்தம். வெறுமன மூதூர்னா புகழ் பழமைங்கிறது மட்டும் இல்லை. மூப்பு என்பதற்கே சிவஞான சுவாமிகள் உயர்வுன்னு பொருள் எழுதுவார். மூப்பு என்பதற்கே பொருள் எப்படி எழுதினார் பாருங்க. பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடாக ஆறும் முன்கருள் பட்டது. இது சித்தியார் பாட்டு. நம்ம பிறக்கும் பொழுதே, நமக்கு வரும் பொழுதே இங்க முடிவு பண்ணிட்டாங்கன்ட்டு. பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காட், இதெல்லாம் இந்த பிறவியில் எப்படி நடக்க போகுது, யார் யாருக்கு எப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த வரம்லாம் சொல்றோம்பாங்க. அது மாதிரி சொல்லிட்டார். அதுல அந்த இடத்துல சுவாமி ஒரே எழுதுவார். இந்த பேரு இளவு அதுக்கு என்ன எழுதுறாரு, பணம் செல்வம் வரவும் இழப்பும். அது செல்வத்துக்குன்னு நிறைய பணம் கையில வருது இருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் சிலவற்றை நம்ம கொடுக்குறோம் போகுது. இப்படி ஒருத்தருக்கு கையில பணம் சேரணும்னு இருந்தா சேரும், கொஞ்சம் போனோம்னு இருந்தா போகும்னு சொல்ல பாருங்க. இது ஏற்கனவே எழுதியிருக்குங்கிறார். வினை வயத்தால் பேரு இளவுங்கிற அதான் சொன்னார். அதுக்கப்புறம் பேரு இளவு இன்பம் பிணியினர். பிணிங்கிறதுக்கு துன்பம்னு பொருள் எழுதுவார். ஏன்னா இது இன்பம், அதனால பிணிங்கிறதுக்கு பொருளை என்ன சொல்வார்னா துன்பம்னு எழுதுவார். எல்லாம் எந்த விதமான துன்பமா இருந்தாலும் சரி. ஏன்னா பிணின்னா உடம்புக்கு வாருது, துன்பம்ங்கிறது சில நாள் மனசுக்கு கூட ஏதாவது வரும். அதனால இன்பம் பிணி. அடுத்தல மூப்புங்கிறதுக்கு சுவாமி அந்த இடத்துல எழுதுறாரு. மூப்புன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஆமா சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியெல்லாம் போயிருது, இல்ல முடியெல்லாம் வெள்ளையா போயிருது, பல்லெல்லாம் விழுந்துருது, இதுதான் மூப்பு, காலை நீட்ட முடியல, மடக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமி அதை சொல்லல. என்ன பொருள் எடுத்தார் பாருங்க. மூப்புன்னா உயர்வுன்னு எழுதினார். இன்னைக்கு இளைய தலைமுறையினருக்கு இதை சொல்லி கொடுக்கணும். மூப்புன்னா என்ன பொருள்னா உயர்வு. அந்த காலத்தை வச்சிருந்தாங்க. வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா அவங்களை எப்படி வச்சிருந்தாங்கன்னாங்க, உயர்வா வச்சிருந்ததாக கேள்வி. அதோட எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க சிவஞான சுவாமிகளை படிச்சிருக்காங்க. மூப்புக்கு என்ன எழுதினாருன்னு உயர்வு அப்படின்னு எழுதுவாங்க. வானோர்க்கும் மூப்பாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அந்த வானோர்க்கும் மூப்பாய்னா வானோர்களுக்கெல்லாம் உயர்ந்தவனாய் சுவாமி. மூப்பு என்பது அதுக்காக சொல்ல. அதனால தில்லை மூதூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த பழமையான சிறப்பு வாய்ந்த உயர்ந்த அந்த தில்லை.
வாதோர் பணத்துல நற்தில்லைன்னு ஒரு வார்த்தை வரும். நிறைய சொல்லுவார் வாதோர் பணத்துல அங்கங்க. அதுல வந்து ஆடுமிலா குலார் நற்தில்லை அப்படின்னு வரும். ஆடுமி குலார் நற்தில்லை ஆண்டவன் தனை கொண்டென்றும் வரும். அந்த நற்தில்லை அப்படிங்கிறதுக்கு மன நல்லதில்லைன்னு ஒரு இவ்வளவு சொல்லிட்டு போலாம். வேற்பிள்ளை உரை எழுதும்போது நற்தில்லைக்கு எழுதுவார், பிறக்க முக்தி தரும் திருவாரூரினம், வசிக்க முக்தி தரும் காஞ்சிபுரம் அண்ணாமலை, இதெல்லாம் விட இரக்க முக்தி தரும் காசியினம், ஒரு முறையேனும் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காண்பவர்க்கு முக்தி தரும் தில்லை உயர்ந்ததாம். தில்லையினுடைய சிறப்பு என்ன சொல்ற? ஏன்னா பிறக்க முக்தி தரும் திருவாரூர்னா அது கிடைச்சா தானே சார் முடியும். இப்போ பிறந்தாச்சு, இனிமேல் பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்ற முடியும். விக்ரமசிங்க வரும்னு போட்டான், இனிமேல் மாற்ற முடியுமா? இல்லை. வசிக்கிறது அதுவும் போய் எல்லாரும் தொழிலை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்துக்கிட முடியுமா? இல்லை அண்ணாமலையில் போய் உட்காந்துக்கிட முடியுமா? அங்கே நினைக்க முடியுமா? அங்கே இல்லை. சரி, இறக்க முக்தி காசியில் சில பேர் காசியிலே போய் இருக்கிறாங்க. நானே சில பேரெல்லாம் பார்த்துருக்கிறேன், அங்கேயே போயிருக்கணும். ஆனால் அது கூட உண்மையிலே பார்த்தீங்கன்னா திருவருள் இருந்தால் தான் அங்கே நடக்கும். ஏதோ ஒரு காரியமாக ஒரு நாள் அந்த ஊரை விட்டு வெளியே வருவாங்க, போய் சேர்ந்துருவான். என்ன பண்ணுவீங்க? 17 வருஷம் காசியில் உட்காந்துருந்தது. அந்த 2 நாள் அந்த இதுக்காக வெளியே வந்தது, நல்லா தான் இருந்தது, பிடிச்சது நெஞ்ச பிடிச்சது போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இல்லை. சொல்றாரு, இந்த மாதிரி பிறக்க முக்தி தரும், வசிக்க முக்தி தரும், இறக்க முக்தி தரும். இதையெல்லாம் விட தில்லை சிறப்பு என்னவா? ஒரு முறை அந்த தரிசனத்தை கண்டாலே முக்தியாம். அதனால அது நற்தில்லை. அதான் தில்லை மூதூர்னார். உயர்வு ஏன்னாரு? பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்தா போகும் சார். அதனால தானே ஆக்கரபாதரும் பதஞ்சலியாரும் மேலேயே நடனத்தை பார்த்துட்டே இருந்தவங்க, கூட இருந்தவங்க. நடனத்தை காண்றதான் தொழில்னே உட்கார்ந்துருந்தாங்க. பெருமான் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்டார் பதஞ்சலியார்கிட்ட. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அது திருவடி தரிசனம் ஒண்ணு போதும், வேற ஒண்ணு கேட்கல. திருவடி தரிசனம் ஒண்ணு போதும். தூக்கிய திருவடியை காட்டினேன்னா போதும். ஒரு செய்தி அதுல காசி மகாத்மியத்துல வரும். தூக்கிய திருவடியை மட்டும், இதை மட்டும் காட்டினாங்க. ஆமா, காசி மகாத்மியத்துல வரும். ஏன்னா இவரை கேட்கிறார் பதஞ்சலியார். சுவாமி கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். உன்னுடைய தூக்கிய திருவடி தரிசனம் போருங்கிறார். அந்த தூக்கிய திருவடியை மட்டும் காட்டினான். அதுக்கப்புறம் திரும்ப வழிபாடு செய்வார், முழுமையா காட்டு. அப்புறம் காட்டினான். அவன் ரொம்ப விளையாடுறான் அந்த அப்படி. அதனால வந்து அந்த பதஞ்சலியார் இப்படியெல்லாம் சுவாமிகிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு இதா இருந்தவர். வியாக்கிரபாதர் அங்கதான் இருக்கிறார் இல்லைங்களா? பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் எங்கன்னாரு? பிள்ளையில இருந்துட்டு தானே கேட்டது தானே அதெல்லாம், இல்லைங்களா? வியாக்கிரபாதருடைய பிள்ளைக்கு பால் வேணும்னு கேட்டது எங்க? அங்கதானே. இப்படியெல்லாம் வந்து இருந்த சிறப்பு மிகு தலம் அந்த தில்லை. அதான் சொல்றார், தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அங்கை எப்போதுமே ஆடுகின்ற திருவடி, பல்லுயிர் எல்லாம் அங்கேயும் ஆடுகிறது. அதனால 2வது வரியில போட்டார், தில்லை மூதூர் ஆடிய திருவடி, சங்கார காலத்திலும் இடைவிடாமல் தில்லையில் ஆடுகிற திருவடி, இந்த உடம்புக்கு உள்ள வந்து ஆட முன்னரும் ஆடுகின்ற திருவடி தில்லையில. அந்த தில்லையில் ஆடுற திருவடி இந்த உயிருக்குள்ளேயும் வந்து ஆடுது. அதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி இங்கெல்லாம் வந்து எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கினர். எண்ணில் பல்குணம் அப்படின்னாரு. ஏன்னாரு? உயிர்கள் பல. அதனால உயிர்கள் பல என்பதனால அவற்றிற்கெல்லாம் ஏற்ப ஆட்கொள்ளுகின்ற திறமும் பல. நீங்க சுவாமி இந்த உயிர்கள் வந்து பல, அதனால என்ன பண்ணார் பாருங்க, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அருள் செய்து வந்து ஆட்கொள்றாங்க. ஞான சம்பந்தருக்கு அப்பா அழுதுச்சு, உடனே என்ன பண்ணாங்க, 2 பேருமா வந்தாங்க. அம்மாட்ட பால் கொடுன்னாரு, அம்மா பால் கொடுத்தாங்க, பொற்கிணத்துல கொண்டு வந்து பாலை கொடுத்தாங்க. அப்படி ஆட்கொண்டு 2 பேரும் போயிட்டாங்க. டேடியும் மம்மியும் வந்த மாதிரி வந்தாங்க, காட்சி கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அதே இது சுந்தரருக்கு வரும் பொழுது அப்படி வரல. எப்படி வந்தார் பாருங்க, ஒரு கிளை வேதியரா கையில ஒரு கம்பம் வச்சுக்கிட்டு காத்தடிச்சா கீழே விழுந்துருந்த மாதிரி நடக்க. இந்த தோல் உத்திரியத்தை சரியா போட முடியலையா, அது ஒரு பக்கம் காத்துல ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி வந்திருக்கிறார். அவ்வளவு வயசான கோலத்துல வந்தியமை எனக்கு அடிமைங்கிறார். மாணிக்கவாசர் ஆட்கொள்ள வரும் பொழுது
காலத்தால நேமா இதுக்கு முன்னர் தான் இருந்திருக்கணும் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு முன்னாடி அங்க வந்தாரு, அங்கே அந்த வேதியரா வந்தாரு. எப்படி வந்தாரு பாருங்க. அப்படி ஒரு பர்சனாலிட்டி இது வரைக்கும் எவனுமே பார்த்ததில்ல உலகத்துல. அப்படி சும்மா தள 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 தளன்னு உட்கார்ந்து குருநாதரா வந்தார். எப்படி ஆள் இருந்தார்னாரு, செந்தளல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதையே புரியும். இதுலயே சொல்லுவார் சிவபெருமான் தான் எப்படி இருந்தான்னாரு, நெற்றிக்கண்ணை மறைச்சிட்டான், அதை காட்டல. ஏன்னா அது மேல என்ன பண்ணான்னு திருநீர் பூசியிருக்கான். அவர் சொல்றாரு, அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல் கபின சாத்தி வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகம் மகிழ்வார்ங்கிறார். அது பார்த்த கோலத்திலேயே இவர் அப்படியே பிளாட் ஆயிட்டார் மந்திரி. நான் ஒரு தேஜஸ் முகத்துல ஆள் எப்படி இருக்கிற, அப்ப வரைக்கும் சாமின்னு தெரியல, போய் பார்த்ததுலயே அப்படி எல்லாம் வந்தார். அப்ப நீங்க பாருங்க, ஒரு பக்கம் கிள வேதியரா சுந்தர் கூட சொல்றாரு, அவரை பாயிட்டு அவருக்கு அப்ப சாமின்னு தெரியாது, அவர் வாதாடுறது பாரு பெரிய மன்றாடியா இருப்பான் போலியாய்வேன் அப்படின்லாம் சொல்றாரு. பெரிய மன்றாடி போலும்னா, மன்றாடின்னு என்ன அர்த்தம், இப்படி கரெக்ட் வழக்கு பேசுறதுலே பெரிய ஆளா இருப்பான் போல இந்த ஆளு அப்படி. அதுக்கு சீகே சார் மன்றாடி என்பதனால அவன் தில்லை மன்றில் ஆடி என்பதனை குறிப்பால் உணர்த்தி அலாம் எழுதிட்டு போயிட்டார். ஏன்னா மன்றுனா நடமாடுற இடம், அதனால மன்றாடினா அங்க மன்றில் ஆடினவன் அவன் ஆடுறவன் குறிப்பால் உணர்த்துறாருங்கிறார். ஆனா அவர் சொன்னது மன்றாடிங்கிறது என்னன்னா, ரொம்ப வாயாடியா இருப்பான் போலையா, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பேசுறான் அந்த ஆளு அப்படின்னு சுந்தரர் பேசுறாரு. அப்படியெல்லாம் வந்து பார்த்தா வயசான ஆளாங்கிறது இங்க அப்படி காட்சி கொடுக்குது. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துல வரும் பொழுதும் காட்சி கொடுக்குறப்ப எப்படி வந்தார். சிறு தொண்டர் வீட்டுக்கு வரார், நேர நான் தான் சிவபெருமான் இருந்தேன், சிறு தொண்டர் உன்னுடைய பக்தியை மெச்சுக்கிறேன்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அங்க என்ன வந்தார் பாருங்க, வந்து பிள்ளைக்கறி வேணும்னு கேட்டு முதல்ல சிறு தொண்டர் வீட்டுக்கு வந்து அதை வருதவர் காலையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல, அந்த ஆள் ஆளையே கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கிறாரு. அது காலையிலே வந்துட வேண்டி தானே, வரல. அந்த ஆளு ஒரு அடியார் கிடைக்காம பக்கத்து ஊர்ல தேடி போறேன்னு போனதுக்கு அப்புறம் வரார். வந்து என்ன பண்ணார் பாருங்க, நேர சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு இந்த அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற சிறுத்தொண்டர் வீடு இதுதானேன்னு கேட்கிறார். அங்கேயே வந்து உனக்கு தெரியாதா. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி அதுதான் சொல்றாரு, எண்ணில் பல்குணம் என உயிர்கள் பல தரத்தன, அதனால அவர்களை எல்லாம் ஆட்கொள்வதற்கு தக்கவாறு இறைவனும் பல்குணத்தினனாக ஒவ்வொரு ஆன்மாக்கு ஒவ்வொரு மாதிரி விளங்கினான். அப்படியெல்லாம் விளங்கினாலும் கூட அவன் என் குணத்தான், அவன் பல்குணத்தாய் விளங்குகிறான், ஆயினும் அவன் என் குணத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, எவ்வேற்பட்ட குணங்களில் விளங்கினாலும் அது என் குணத்துக்குள் அடங்கும். ஏன்னாரு, என்ன அவனுடைய இந்த விரிந்த குணங்கள் எல்லாமே எங்கன்னாரு இந்த என் குணத்துக்குள்ள அடங்கும். ஏன்னு சொன்னாரு, இதெல்லாம் கருணையினால செய்யறது. கருணை என்பது அவனுடைய என் குணத்துல ஒரு குணம், பேர் அருள் திறம் உடையவன் கருணை. இதெல்லாம் எதுக்காக செய்யறான்னாரு, ஆன்மாக்களுடைய பாசங்கள் நீங்கிறதுக்கு செய்யறான். அப்ப அவன் பாசம் அவன் நீங்கினா தான் இருக்க வேணும், இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன் அந்த குணத்துக்குள்ள அடங்கும். சரி சார், இவ்வளவுலாம் செய்யற ஆற்றல் அவ்வளவு பேருக்கு அப்படி அருள் புரிய முடியுமா? ஆமா, அவன் நினைச்சான்னா முடியும். அதுதான் முடிவிலா ஆற்றல் உடையவன். அப்ப எல்லாமே இந்த எண் குணத்துக்குள்ளதான் அடங்கும். இது அவ்வளவும். அதனால என்ன சொன்னாலும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அப்படின்னா அழகுற விளங்கி சுவாமி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். மண்ணும் விண்ணும், மண்ணு இந்த மண்ணுலகம், விண்ணு வானோர் உலகமும், துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். இந்த மண்ணுலகத்தையும் இந்த விண்ணுலகத்தையும் அப்படின்னு சொன்னா ஆகு பெயராக அந்த மண்ணுலகத்தில் உள்ள இந்த ஆன்மாக்களை எல்லாம். இப்போ இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, திருப்பூர் ரொம்ப நல்ல ஊருங்க அப்படின்னு சொன்னா பொதுவா என்ன பொருள்னா, திருப்பூர்ல இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லவர்கள், அதான் பொருள். சார் அந்த ஊருக்கெல்லாம் போகாதீங்க, நைட்டு நேரம் மோசமான ஊர் அப்படின்னு ஒரு ஊரை சொன்னாங்கன்னு, ஊர் மோசம்னா என்ன அர்த்தம்? சார் அங்க திருட்டு பயமெல்லாம் அதிகம், அங்கெல்லாம் ராத்திரி ஒத்தையில போகாதீங்க அந்த ஊருக்கெல்லாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஊரை சொல்லுவோம். அப்போ அந்த ஊர் ஒரு நல்ல ஊர் அல்லது அந்த ஊர் ஒரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களை இது உணர்த்துகிறது. தமிழ்ல ஆகு பெயர்னு இலக்கணம். அதனால இங்க மண்ணும் விண்ணும் வானோர் உலகம்னா மண்ணுலகத்தில் வாழ்கின்ற ஆன்மாக்கள், விண்ணுலகத்திலே வாழ்கின்ற ஆன்மாக்கள், அவர்களெல்லாம் இந்த வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும்னார். அதையெல்லாம் சுவாமி என்ன பண்ணாரு, அந்தந்த உலகங்கள்ல வாழுகின்ற உயிர்களுக்கு
வேண்டிய உணவற்றை எல்லாம் படைத்து கொடுத்து அவர்களை காத்தருளி அவர்கள் மலபரிபாகம் உருவதற்கு உதவி செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர் உலகத்துல உள்ள ஆன்மாக்களுக்கும் ஆணவ மலம் உண்டு. அந்த ஆணவ மலம் நீக்கப்பட வேண்டும். யார் நீக்குவார்? சுவாமிதான். இங்க நமக்கு ஆணவ மலம் மட்டுமில்ல, தேவர் உலகத்திற்கு அவங்களுக்கும் ஆணவ மலம் உண்டு. எல்லா உயிர்களுக்கும் ஆணவ மலம் உண்டு. அதனால இந்த உயிர்கள் எங்க இருந்தாலும் சரி, மண் உலகமா இருந்தாலும் சரி, விண்ணுலகமா இருந்தாலும் சரி, பிற உலகங்களா இருந்தாலும் சரி, எந்த உலகமா இருந்தாலும், வானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னம் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் கோலமும் அது தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டு. அப்ப வானே மேல, நிலனே நம்ம, அதுக்கப்புறம் பிறவேன்னு ஒரு வார்த்தைப்படார். பொதுவா அந்த இடத்துல பிறவேங்கிறது பாதாள உலகம். ஏன்னா இதுக்கு கீழே 7 உலகம் இருக்கான். அந்த 7வது லோகம் பாதாள லோகம் தான் ரொம்ப கீழே இருக்கு. அங்கதான் நரகலோகம் எல்லாம் இருக்கான். அப்ப அங்கேயும் சில உயிர்கள் இருக்கு. பாவம், அந்த உயிர்களையும் சுவாமி தானே காப்பாற்றணும். ஆனால் இப்படி எல்லா உயிர்களையும் காப்பாற்றி அவனுடைய திருவடி அதுக்கு கீழே வரைக்கும் போய் நிற்குங்கிறார். அவனுடைய ஆட்சி எங்க வரைக்கும் இருக்குன்னா அது வரைக்கும். கீதமினிய குயிலே கெட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய் பாதாளம் 7னும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முனைமுடியும் எல்லா பொருள் முடிவே சொல்லார் இல்லையா திருவம்பாவையில. அப்படி அதனால அது என்ன கூட, அது கூட அவருடைய நயம் பாருங்க. வானே நிலனே பாதாள லோகமேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல, பிறவேன்னு போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தமா? இது போக என்னெல்லாம் உலகம் இருக்கோ யாருக்கு தெரியும்? பிறவேன் ஒரே வார்த்தையில போட்டோம்னு வச்சுக்கோங்க, விடுபட்ட எல்லாம்னு ஆயிடும். அதுதான் அருளாளர்களுடைய கவனம். ஏன்னா சுவாமியினுடைய ஆட்சிக்கு கீழே என்ன உலகம் எல்லாம் இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? சுவாமிக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியாது? வானாகி மண்ணாகி மற்றுளவலாமாகி மறைநான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுளாவும் அருள்ஞான வாரியே என்பார் சிவஞான சுவாமி. அம்மாவை சொல்றார் அகிலாண்டேஸ்வரி. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. வானாகி மண்ணாகி மற்றுளவலாமாகி அண்ட பகிரண்ட பரப்புமாய் இவ்வளவு சொல்லிட்டு அப்புறமும். இதுக்கு அப்புறமும் எங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா பக்கமும் உனக்குதாம்மா. அப்புறமும் அளவற்று நின்றுலாவும் அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன்னு பாடுவார் அகிலாண்டேஸ்வரி. அப்ப அது மாதிரி இங்கேயும் வந்து சொல்லும் பொழுது என்ன, வானே நிலனே பிறவே அப்படின்னா மிச்சம் எல்லாத்துக்கும் உள்ளாடையும். நீங்க இந்த ஒரு விழாலாம் நடந்ததுன்னா கடைசியில் நன்றி உரை சொல்லுவார் ஒருத்தர் வந்து. இங்கே பேசினவருக்கு நன்றி, பேச ஏற்பாடு பண்ணவருக்கு நன்றி, சாப்பாடு போட்டவருக்கு நன்றி, மைக் செட்டுக்காரனுக்கு நன்றி, லைட்டு போட்டவருக்கு நன்றி, இடம் கொடுத்தவருக்கு நன்றி, உடை கொடுத்தவருக்கு நன்றி. இப்போ கடைசியில் யாராவது 2 பேர் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் சொல்ல விட்டுருந்தா அவங்களுக்கும் நன்றி. இப்போ யாரையும் சொல்ல விட்டுருந்தா அதுக்குள்ளே எல்லாரும் அடங்கியிருக்கும். ஏன்னா திடீர்னு அங்கேருந்து யாராவது ஒருத்தர் நம்மளை சொல்லவே இல்லை அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால அந்த சொல்ல விட்டது எல்லாத்தையும் ஒன்னா அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அது மாதிரி இவர் என்ன பண்ணார்? பிறவே அப்படின்றாங்க. அது மாதிரி இங்கேயும் சொல்றாரு. மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், நான் எல்லா உலகங்களும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும்னர். துண்ணிய கல்வி அப்படின்னா ரொம்ப நுட்பமான அந்த கல்வி, அதை நமக்கு தந்ததும் அவன்தான். பின்னர் அழித்தும்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இந்த கல்வியை கொடுக்கிறது சுவாமி. மல பரிபாகம் நடக்கலன்னா, உயிர்கள் இந்த பரிபாகம் முரலைன்னா இந்த கல்வியை எங்க கொண்டு ஒடிக்கிறனா மலத்துக்குள்ள கொண்டு ஒடிக்கிடுவான். மல பரிபாகம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கல்வியை எங்க கொண்டு இது பண்ணிடுவான்னா அவனுடைய திருவடிக்கண் சேர்க்கும் இடத்து அங்க கல்வி. அப்படின்னா கல்வி என்பதே செருக்கு அடையாளம். அதனால என்ன பண்ணார்? படிக்கிற வரைக்கும் படிக்கிறோம், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு நினைச்சா ஒளிஞ்சான்னு அர்த்தம். அதனால என்ன பண்றான்? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்றான் பாருங்க. முக்தி இன்பம் வரும்பொழுது நீங்க உயர்ந்த நிலையில வர்ற ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்க பெரிய நிலையில வரக்கூடிய ஆன்மாக்கள் பாருங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும், உனக்கு என்ன ஒண்ணு கேளு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் அவன் தான், நான் என்னதான் கண்டப்போ அப்படின்னு. அப்ப துண்ணிய கல்வி தோற்றியும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழித்தும் எதுவுமே தெரியாது. அப்ப ஒரு நேரம் பக்குவம் வரலைன்னா மலத்துக்குள்ள கொண்டு வந்து விடுக்கிறான். மலத்துக்குள்ள உடுக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? தெரிஞ்சதே சில தெரியாம மண்டை உடையுது. தெரிஞ்ச பாட்டு இப்ப சொல்லுங்க பார்ப்போம்னா, அது
அந்த இங்க நிக்கி அங்கன நிக்கி இங்க வர மாட்டாங்க. ஏன்னாரு யார் பண்ற வேலை? மலம் பண்ற வேலை. இதெல்லாம் தினம் 100 தடவை பாடுறது அப்படி நினைச்சிட்டு போறோம். டக்குன்னு என்ன பண்ணுங்க வர மாட்டாங்க. சிலங்கள முத வரி வருது, 2வது வரி வருது. உலகலாம் வந்து உலகலாம் கத்த உலகலாம் வர மாட்டாங்க. 1000 வாட்டி பாடின பாட்டுதான் இல்லைங்களா? ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகுது? ஏன்னாரு கல்வியை அழித்தும் அந்த இடத்துல ஏன் மலம் இதான் எனக்கு தெரியுமே நினைக்கும் பொழுது டப்புனு மறைச்சிடறாங்க. அப்படியும் மறைப்பான். இன்னொரு இடத்துல மறைத்தல் என்பது பெரிய அந்த அவனுடைய திருவடிக்கண் சேருகின்ற ஞானிகள் ஆகிய பக்குவத்துக்கு வரும் பொழுது அப்ப என்ன பண்றான்? அந்த ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னாரு. அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும், இல்லை நீங்க தான் அந்த பாட்டெல்லாம் நீங்க தான் சொல்லிக் கொடுப்பீங்கன்னாங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அடியனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அழித்தும் அப்படின்னா என்ன தாங்க அவங்க வெளிக்காட்டிக்கிறது. சரிடா, பக்குவத்தும் வர்ற வரைக்கும் உள்ள மலத்துல கொண்டு மறைச்சிடறான். பக்குவம் வந்த பின்னர் என்ன பண்ண அருள்ல கொண்டு மறைக்கிறான். ரெண்டையும் செய்யறான். அதான் சொல்றாரு, மண்ணும் விண்ணும் வானூர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் இவ்வளவு செஞ்சது காணாதுன்னு சொல்லிட்டு அடுத்தால ஒண்ணு சொன்னார், என்னுடைய இருளை ஏற துறந்தும். என்னுடைய இருளையினர் அப்படின்னா எனக்கே இருக்கின்ற ஆணவ மலம். இதுதான் மாணிக்க வாசகருடைய தன்மை. அந்த இருள் என்பது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ளது. அதனால என்ன சொல்லியிருக்கலாம்? நம்முடைய இருளைன்னு சொல்லியிருக்கலாம். பெருமான் நமக்கு அருள் புரிவார்னு சொல்லுவாரு. ஆணவமலம்னு வரும் பொழுது எனக்கு ஆணவமலம்னு பேசுவார். இதுதான் தலைமை பண்பு இல்லைங்களா? இங்க ஒரு காரியம் சிறப்பா நடந்தது அப்படின்னா உலகில்ல நான் தான் ஏற்பாடு பண்ணேன்றோம். ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து கவுத்து விட்டானு சார் அப்படின்றோம். நம்ம அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, வெற்றி கிடைக்கும் பொழுது எல்லாம் பெருமாள் உங்களுக்கு அருள் செய்தது, நம்ம கையில் என்ன இருக்கு, எல்லாம் உங்களால வந்தது. ஒரு தோல்வி வரும் பொழுது அடியனுடைய ஆணவ மலம் என்னால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதான் பெரியவங்க பண்பு. அதனால என்ன சொன்னார் பாருங்க, குருநாதரே காட்சி கொடுத்து இல்லைங்களா அறியாமையை அகற்றியது திருப்பெருந்துறையில. அப்பேற்பட்ட உயர்ந்த ஆன்மா இந்த இடத்துல என்ன சொல்லுது? நம்முடைய இருளையெல்லாம் சொல்லல, நமக்கு எல்லாத்துக்கும் இருள் உண்டு, அவருக்கும் தெரியும். ஆனா அந்த இருளை சொல்லும்போது என்ன பண்ணிட்டார்? பிறரை நான் ஏன் சொல்லணும், எனக்கே இருள் இருக்கும் போல அதை பார்ப்போம், நான் ஏன் பிறரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன கருணையினால என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஏற துறந்துனா முழுமையாக நீக்கினர். அந்த அந்த என்னுடைய கல்வியை தோற்றியும் அழித்தும் செய்த அந்த பெருமான் அதோட உடலை அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னாரு, எனக்கே இருக்கின்ற அந்த ஆணவ மலம் எல்லாம் நான் தான். ஆனா ஒரு இடத்துலயே அவர் ஆணவமலம் இருந்ததா? இல்லவே இல்லை. அவருடைய கருணை நம்ம மேல உள்ள கருணை. அதனால பார்க்க இதே இந்த அருளாளர்களுடைய கருணை என்னன்னா, இந்த மாதிரி சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவாங்க? தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி பாடிடுவாங்க. பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்ல ஓர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் உங்களுக்கெல்லாம் கேளுங்க அப்படின்னு பாடியிருக்கலாம் அவரு. அப்புறம் சமயம் சொல்லலாம், நம்மளெல்லாம் பார்த்து சொல்லல, நமக்கு தான் சொல்றாரு. அது எப்படி சொல்லிட்டாரு? சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம்னு, நெஞ்சமே நான் உனக்கு சொல்றேன் கேளுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சொன்னது, நமக்கு நேரம் சொல்லாம தனக்கு சொல்ற மாதிரி. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய இருளை ஏற துறந்தும் அப்படின்னா முழுமையாக நீக்கியும் பெருமான் கருணையினால. அவனுடைய பெரிய கொள்கை என்னங்கிற, சுவாமிக்குன்னு ஒரு கொள்கை, எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. என்ன கொள்கை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு கொள்கை. நாங்க சித்தாந்தம் அப்படின்னு முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, சித்தாந்தம்ங்கிற வார்த்தையவே கொள்கைன்னு தான் எடுத்துட்டு போவோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை, ஏதோ ஒரு கொள்கை. இப்ப சில பேருக்கு இருக்கு கொள்கை, காலையில எத்தனை மணினாலும் சரி சார், நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன், அது ஒரு கொள்கை. 5 மணிக்கு மேல தூங்கினதா வரலாறே கிடையாது. சில பேர் என்ன இல்லை, சில பேருக்கு அப்படி இருக்கு, 7 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சதா வரலாறே கிடையாது, கொள்கை நமக்கு இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கா இல்லையா? எப்படியெல்லாம் திருவாசகம் 2 பதிகமாவது நான் படிச்சுட்டு தான் சார் தூங்குவேன், அப்படி கொள்கை இருக்கவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப எளிமையான வேலை இன்னைக்கு என்ன தெரியுமா? கடன் வாங்குறது தான். போன்ல கூப்பிட்டு கொடுக்குறான், வேணுமா வேணுமான்னு. ஆனா இன்னும் சில பேர் கொள்கையில இருக்கிறாங்க, நான் கடன் வாங்க மாட்டேன் இருக்காங்க. 10 விசா பொருள்னாலும் சேர்த்து வச்சுதான் சார் வாங்குவேன், இந்த கடன் பிசினஸே நமக்கு வேண்டாம், ஒரு கொள்கை இருக்கிறாங்க.
எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்க மாட்டேன் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன் அப்படி கொள்கையில சில பேர் இருக்கிறது. அது ஒரு கொள்கை இல்லையா? அப்ப கொள்கை என்பது ஆனாலும் ஒண்ணு இருக்கும். சரி சார், உங்க பெருமான் இருக்காரு, அவருக்கு என்ன சார் கொள்கைன்னு சொல்றார். அவருக்கு என்ன கொள்கைன்னார், அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை. சிறந்து அன்போடு விளங்குகின்ற அடியாருடைய உள்ளத்திலேயே போய் உட்கார்ந்துக்கிறதா அந்த ஆளுடைய கொள்கை. என்ன கருணைங்க! அடியார் உள்ளத்து சாமி எங்க இருக்கிறான்னாரு, அடியார் உள்ளம். முன்னாடி கூட சொன்னேன், சிவபுரம் அப்படிங்கிறதுக்கே தண்டமணி தேசிகர் என்ன சொல்லுவார், சிவபுரம்னா சிவபெருமான் இருக்கிற இடம், அது கைலாயமா சொல்லியிருக்கலாம், அந்த கோயில் தில்லைன்னு சொல்லியிருக்கலாம். அடியார் உள்ளமாம்னு எழுதினார். சிவபுரத்துக்கு உரை எழுதுறாரு, அடியார் உள்ளம்னு எழுதினார். ஏன்னாரு, இங்க சொல்லிட்டார்ல அவரே, நீர் எப்படியா சொல்லலாம் அடியார் உள்ளம்னு அப்படின்னு. தண்டமணி தேசிகர் யாரையும் போய் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, எடுத்து கொடுப்பாரு. அதான் அந்த உரையாசிரியர். தம்பி, கீர்த்தி திருவள்ளுவர் படிப்பா, சுவாமி அவனுடைய கொள்கை என்ன சொல்றாரு பாருங்க, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட. அதனாலதான் சொன்னேன், சுவாமி இருக்கிற இடம் அடியார் உள்ளம், அதனால அடியார் உள்ளம் தான் சிவபுரம். அவர் உரை அது சொல்றார், அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்டுனர். அதனால அடியார்கள் சிந்தையிலே அன்பு மிக, அதனால் அதனையே இடமா கொண்டு நினைக்கிறார். ஆனா அடியார் உள்ளம் அப்படின்னாலே எப்படி இருக்குமா, அங்க ரொம்ப அன்பு மிகுந்து இருக்குமா. அப்ப அடியார் அப்படின்னாலே என்ன இலக்கணம் சொல்லிட்டாரு, அன்பார் மிகுந்தவர்கள், அதான் அடியார். அப்ப அடியார் உள்ளம் அப்படின்னா அந்த இடத்த ஏன் சுவாமி விரும்புறான்னாரு. ஏன் சார் இவ்வளவு இடம் இருக்கு, அடியார் உள்ளத்துல போய் அவன் இருக்கான் விரும்புறான் அப்படின்னாரு. அவன் வேற ஒண்ணும் விரும்பல, அன்பை விரும்புறான். எங்க அன்பு இருக்கும், அடியார் உள்ளத்துல அன்பு இருக்கும், அதனால அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அடியார் உள்ளத்துல அன்பு இருக்கும். அதைத்தான் நம்ம வாதர் பானத்தை பார்த்தோம். அந்த வந்தி பாட்டிகிட்ட வந்து புட்டை வாங்கி தின்னுட்டு இருந்தான். ஏன்னாரு, அந்த அன்பு. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது பாருங்க. வாரான், அவன் பாட்டிக்கு அருள் புரியறதுக்காக வாரான். பாட்டி சொக்கநாதன்ட்ட போய் வழிபாடு செய்து, எனக்கு கூலிக்கு யாராவது ஒரு ஆள் வேணும், இல்லை அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படிங்குது அந்த பாட்டி. கோயில இருந்து வெளியே இது சொன்னோடனே அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த பாட்டிக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு. டகார்னு ஒரு கிழிஞ்ச துணியை எடுத்தான், கட்டினா, ஒரு கூடை எடுத்து தலையில போட்டான், ஒரு மண்ணொட்டி எடுத்து தோல்ல போட்டான். கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்ட்டு நேரம் வெளியே வந்துட்டான். பாட்டி வெளியே வருது, நேரம் வாரான். எவ்வளவு கருணை பாருங்க. அது அவன் அருள் செய்யப்பாங்க. யாருக்கு, இந்த அன்பால் மிகுந்த இந்த பாட்டிக்கு. அந்த அன்பால் மிகுந்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இவ்வளவு நாள் அந்த பாட்டியை பத்தியே தெரியாது, இப்பவுமே கதையில இப்பதான் வருது பாட்டி. பாட்டியினுடைய இளமை காலங்கள் ஏதாவது தெரியுமா நமக்கு? ஒண்ணும் தெரியாது. பாட்டி எங்க இருந்து பிறந்தது வளர்ந்தது, அதனுடைய ஆதார் கார்டு நம்பர் நமக்கு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. பாட்டியை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா இந்த அப்புறம் எப்படி பாட்டிக்கு நீங்க அன்புன்னு சொல்றீங்க கேட்பாங்க கேள்வி. சொல்றாரு பாதவர் புராணத்துல, இவன் வந்து இந்த மாதிரி கூலிக்கு வேலைக்கு வேணுமான்னு கேட்ட உடனே இந்த பாட்டி சொல்லுது, தம்பி எனக்கு நீ வந்து பண்ணி தரியா அப்படின்னு கேட்குது. சரி பாட்டிங்கிறான். அவன் அதுக்கு தானே வந்திருக்கான், சரி பாட்டின்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன கேட்டான், அந்த பணி செய்யறதுக்கு எனக்கு என்ன கூலி தருவேன்னு கேட்டான். இப்ப பாட்டி சொல்லுச்சு, பாட்டியும் பாருங்க ரொம்ப அன்பான பாட்டி, எப்பா நான் வந்து புட்டு தயார் பண்ணி வித்து பிழைச்சிட்டு இருக்கிறேன், இப்போ என்கிட்ட கூலினா கேஷா என் கையில இல்லை, அதனால புட்டு இருக்கு, வேணா அதை கூலியா வாங்கிக்கோ, இல்லை உனக்கு பணமா தான் வேணும்னா நீ வேலையை முடிச்சுட்டு வா, நான் இந்த புட்டை வித்து சாயங்காலம் பணமா உனக்கு தாரேன். இதான் டீல். ரொம்ப நியாயமான டீல். இப்ப அவன் என்ன சொன்னா, நீ புட்டாவே எனக்கு கொடுத்துரு. அவன் சொல்லலை. அவன் என்ன தெரியுமா சொன்னான், பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால புட்டா கொடுத்துரு. அவன் பசிக்குதுன்னு சொன்னோடனே அதுதான் இந்த அன்பு. அவன் பசிக்குதுன்னு சொன்னோடனே இந்த பாட்டி சொல்லிச்சு. பாட்டியோட அடுத்த வார்த்தை என்ன விழுது பாருங்க, ஏன்பா உனக்கு உங்க அம்மா இல்லையான்னு. ஏன்னா பாட்டியினுடைய அன்பை பாருங்க. அம்மான்னு ஒருத்தி இருந்திருந்தாருன்னா பிள்ளைய பசிக்க ரோட்டில் விட்டுருக்க மாட்டாளாம். எங்க கொண்டு வரா பாருங்க. அவனுக்கு அம்மா கிடையாத, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் கானேலி. அது இந்த பாட்டிக்கு தெரியல அப்போ. அதனால உனக்கு அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாட்டி தான் சொல்லிச்சு அவனை மைந்தா அப்படின்னு இருந்துச்சு டக்குன்னு, என் பிள்ளைன்ட்டவன். அதுக்கப்புறம் தான் அவன் அம்மாங்கிறான், அன்னையேங்கிறான் அதுக்கப்புறம். அப்ப முதல்ல சொன்னது யாருன்னா
இவன் பாட்டி அவனை மகன் சொல்லிச்சா, அவன் பாட்டி அம்மான்னு சொன்னான. யார் முதல்ல சொன்னான் பாருங்க வாதூர் பணத்துல? பாட்டி தான் சொல்லிச்சு. அவன் எப்ப பசிக்குதுன்னு சொன்னானோ, ஏண்டா காலங்காலத்தில் இட்லி சாப்பிட்டு வர முடியுங்களா? வேலைக்கு வரும் பொழுதே முதல்ல காசு உயிரை எடுக்கிறீங்களா? உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்கு. பாட்டி அப்படிலாம் பேசவே இல்லை. என்ன சொல்லிருச்சுன்னா, அவன் பசிக்குன்னு சொன்ன உடனேயே பாட்டியினுடைய அன்பு, ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ, காலையில பசிக்குதுங்கிறானே, நீ முதல்ல சாப்பிட்டு போட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சான்? சாப்பிடுது. அவனுடைய அன்பு வைப்பான். இந்த பாட்டி கொடுக்குற புட்டை ரோட்ல உட்கார்ந்து, அதுவும் சொல்றாரு, அந்த துணியெல்லாம் கூட கருப்பா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளும் துணியை மாத்தவே இல்லை பாட்டி, அதுலயே புட்டை வச்சுட்டு இருக்கு. அந்த புட்டை வாங்கி இன்னும் சாப்பிட்டு இருக்கிறான். வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆனாதுன்னு தன்னுடைய துண்டை கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்சல் கொடுப்பாட்டி, அங்கே போகும்பொழுது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கிக்கிறான். வாங்கி கொண்டு போய் தன்னுடைய திருக்கரத்தால் அங்கே வேலை பார்த்த ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். அப்போ இந்த பாட்டியினுடைய குட்டி எங்கே வரைக்கும் போது பாருங்க, அவனுடைய கருணை. அப்போ இந்த அன்புக்குத்தான் அவங்களை இறங்கி வாரான். அதுதான் செய்யும். எவ்வளவு பெரிய வேள்வி நடத்தினான் சூரபதுமன், அதுக்கு வரலையே. உலகத்திலேயே அதை விட பெரிய வேள்வி இல்லை, அப்படி ஒரு வேள்வி நடத்தினான். அந்த வேள்வியிலே ஊத்தப்பட்ட நெய் அதுவே ஒரு உதாரணம். அவங்க அம்மா மாயை கேட்கிறாங்க, ஏண்டா சூரா நீ என்னமோ வேள்வி செய்ய புரியாம, அதுக்கு அம்மா என்ன செய்யணும் உனக்கு? மா நீங்க வேள்விக்கு கூட இருந்து சிறப்பிச்சா போருமா? இல்ல நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, வேள்விக்கு ஏதாவது ஒரு நான் செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லு. சரிம்மா நீங்க வேணா நெய்யை நீங்க கொடுங்களேன் சொல்லலாம். ஆனால் எங்க கோயம்புத்தூர்ல மலையப்ப செட்டியார் கடையில ஒரு 2 கிலோ நெய் வாங்கிட்டு போல அந்த அம்மா என்ன பண்ணுச்சு பாருங்க, தன்னுடைய தவ வலிமையினால ஒரு நெய் கடலை உண்டு பண்ணுச்சான். நெய் கடல், அதுல இருந்து நெய் டைரக்ட் சப்ளை யாகத்துக்கு. அப்படின்னா அந்த யாகம் எவ்வளவு பெருசா நடந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய யாகம் நடத்துறான் சுவாமியை நினைச்சு. சுவாமி வரல சார். புட்டு விற்கிற பாட்டி இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு இருக்கு, கையில 10 பைசா, அந்த புட்டை வித்தாத்தான் அதுக்கு அன்னைக்கு பிழைப்பு. அந்த பாட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து அது தர்ற புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுதான் சொன்னார், அடியார் உள்ளத்து அன்பு மீறூர குடியா கொண்ட கொள்கையினர். குடியா கொண்டனா அங்கிருந்து வேற எங்கேயுமே அவன் போக விரும்பலையா. இப்ப நம்ம சில இடங்கள்ல சொல்றோம் பாருங்க, கல்யாணம் ஆச்சு சார், மாமியார் வீட்டிலே குடியா இருக்கானே சொல்றோம்ல, அப்படின்னா அங்கேருந்து மாறலைன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் அதுதான் சிறப்பும். அடுத்த வார்த்தை போட்டேன், அந்த கொள்கைன்னு சொல்லிட்டேன் சார். அப்படியா சார் இருப்பான், அப்ப கொஞ்சம் வசதியானவங்க இது பண்ணாங்க, அவங்க எல்லாம் வரமாட்டான. வருவான், வசதியில எல்லாம் பார்க்கல அவன், படிச்சவங்க படிக்கல அதை பார்க்கல அவன். அப்ப அவன் எதை பார்க்கறான்னாரு, உள்ளத்துல அன்பு இருக்கிற அடியாரை பார்க்க. அவ்வளவுதான். யார் ஒருத்தர் சுவாமிய மனசுல உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அப்படின்னு இந்த மனசுல அந்த இடத்தை அவனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ, அங்க டபக்கணும் உள்ள உட்கார்ந்துக்கிறான். சிவஞான சுவாமி சொல்லுவார், உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. வழிபாடு செஞ்சு அவனையே நினைச்சு உருகுகிற அடியார்களுக்கு உள்ளத்துல சுவாமி எழுந்தருளுகிறான். நான் அதனாலதான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, நீங்க சுவாமி உள்ளத்துல உட்காரணும்னா, சரி இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சு 2 நாள் தங்க போறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ரூம் அவசரமா ரெடி பண்ணி, ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்க நம்மளாம், ஏன்னா நம்ம வீடுகள்லாம் எப்படி இருக்கும், திடீர்லாம் ஒருத்தன் வந்தான்னா ஒளிஞ்சாங்க இல்லைங்களா, சொல்லாம வந்தான்னா போச்சு. ஏன்னா காலையில துவச்சு போட்ட துணியில இருந்து எல்லாம் கொண்டு சோபால போட்டு வச்சிருப்போம், எல்லாம் அப்படி இப்படி கிடக்கும் வீடு இல்லைங்கம்மா. அதனால இப்ப ஒரு கெஸ்ட் வாரேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு ரூமை ரெடி பண்ணி, எப்படி ரெடி பண்ணுவோம், அந்த ரூம்ல உள்ளது அவ்வளோத்தையும் தூக்கி இன்னொரு ரூம்ல கூட ரூமை கூட்டிட வேண்டியது, அவ்வளவுதான். வேற அந்த ரூம்ல யாரும் போகவே முடியாது, போட்டுட்டு இந்த ரூம் பக்கா நீட். அப்போ ஒரு கெஸ்ட் வந்தாலே அவர் தங்குறதுக்கு அந்த இடத்த ரெடி பண்றமே, அப்ப பெருமான உள்ள உட்கார வைக்கணும்னு இந்த இடத்த எவ்வளவு ரெடி பண்ணணும், இதுதான் பாயிண்ட். 2 நாள் தங்கிட்டு போறவருக்கே அந்த அறையை நம்ம ரெடி பண்றோம்னா, குடியா இங்க இருக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கான். அவன் உலகம் பூரா எங்க வேணாலும் இருக்கலாம். துருத்தி உறைவீர் பழனம்பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டார். சுந்தரர் ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறாரு, ஏயா நீ நினைச்சேன்னா துருத்தியில போய் இருந்துக்கலாம், பெரிய கோயிலு,
திருப்பழனம் இங்கே இருந்து கோயிலுக்குள்ள நுழைஞ்ச சந்நிதிக்கு பிறகு அவ்வளவு தூரம் போக இருக்கு. அவ்வளவு பெரிய கோயில் உனக்கு இருக்கு. சோற்றுத்துறை கோயில் இருக்கு. அப்புறம் இருக்கையே உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் ஆதார் கார்டில் உங்க அட்ரஸே திருவாரூர் தான் போட்டு வச்சிருக்காரு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால என் மனசுலயா நீ இருப்ப அந்த வருத்தம் மீளாடி மேலும் துருத்தி உறைவீர் பழனம்பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டாம் அறுத்தி உடை அழியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை வணித்தால் வாழ்ந்து போதீர். நல்லாரியானே அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப வருத்தத்துல உருக்கத்துல பாடுறது. அப்ப என்ன சுவாமி இந்த மனசுல இருக்கணும்னா அப்ப இந்த மனசை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க. அது உள்ள போய் ஒரு காமம் ஒரு கோபம் ஒரு பொறாமை அதெல்லாம் இருந்து அங்க இருப்பானா? இல்ல, அவன் வேற ஒண்ணும் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறான்னாரு, டெய்லி நல்ல நைவேத்தியம் போட்டு புளியோதரை பொங்கல் அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறான்னாரு, அதான் ஒரு வார்த்தைப்படு அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்பேற்பட்ட பெருமான் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். மண்ணு மாமலை மகேந்திரம், அதுக்கு நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அந்த இடத்துல மகேந்திரம் என்பது கைலாயம்னு தான் எழுதுறார். ஆனா தண்டமணி தேசிகர் அதை நேரடியா கைலாயம்னு எழுதல. அது கைலாயம்னு இருக்கலாம். இன்னொரு குறிப்பு, கன்னியாகுமரி பக்கத்துல மகேந்திரம்னு ஒரு இடம் இருக்குன்னு எழுதுறார். ஏன்னா தெரியல மகேந்திரம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணாங்க, அப்படி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க மகேந்திரகிரின்னு ISRO யூனிட் ஒன்று இருக்கு கன்னியாகுமரி சுசீந்திரம் இது பக்கத்தில் ஆறுலாய்மொழிக்கு அடுத்தால. அதனால அவர் சொல்றாரு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மகேந்திரம்னு ஒரு ஊர் இருக்குங்கிறார். ஆனா பொதுவா மகேந்திரம் ஏன்னா பின்னாடி ஒரு வார்த்தை போட்டார், மண்ணு மாமலையினர். மண்ணுன்னா நிலை பெற்று விளங்குகின்ற மலை, அது கைலாய மலை. அதனால மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும்னார். அப்படின்னா என்ன அர்த்தமா, ஏற்கனவே அவன் சொன்ன ஆகமம் அப்ப சங்கார காலத்திலே ஒடுக்கி மீண்டும் இந்துவிலே இருந்து அதை நாத வடிவாக தோற்றுவித்து, அவ்வாறு தோற்றுவித்து ஏழை ஆன்மாக்களுக்கெல்லாம் புரியும் வண்ணம் தட்சிணாமூர்த்தியாக குருநாதராக சொல்லிய பெருமை. அதுதான் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். ஏற்கனவே சொன்ன ஆகமந்தான். ஆனா பின்னாடி அதை என்ன பண்ணார்னா, அவன் அவ்வாறு சொன்ன ஆகமத்தை அவன் வெறுமன ஒரு தடவை சொல்லி இருந்தால் மட்டும் எல்லாருக்கும் புரியாது. அவன் உபதேசமாக கொடுத்தாத்தான் நமக்கு விளங்கும். அதனால எழுதினார், ஏற்கனவே அவன் எழுதி வைத்தது வேதம் ஆகமம் எழுதினதான். அந்த ஆகமத்தை அவன் எப்படி தாரா இப்போம்னாரு, குருநாதராக எழுந்தருளி எப்படி கல்லாரம்பரத்தடியிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தானோ அதைத்தான் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்ற இந்த பகுதியில கொண்டு இன்னைக்கு நிறைவு செய்கிறோம் 10 வரியில. இந்த ஆகமங்கள் எவ்வாறு வந்தது என்று சொன்னால், பெருமானுடைய 5 முகங்களிலே இருந்து 28 ஆகமங்கள் வந்தது என்றும், அது 10 ஆகமங்கள் பிரணவருக்கும் 18 ஆகமம் இவங்களுக்கும் என்று அது சிவபேதம் ருத்ரபேதம் என்றெல்லாம் அந்த விரிவெல்லாம் மாவாடியத்துல சுவாமி எழுதுறார். அதை அந்த வந்த வரலாறை அடுத்த வகுப்பு ஆரம்பத்தில் நம்ம சொல்லலாம் என்று சொல்லி, இந்த கீர்த்தி திருவள் தில்லை மூதூர் ஆடிய திருவடி வல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அந்த இடத்துல கொண்டு நிறைவு செய்யறோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம சிந்திப்போம். அடுத்த வாரம் பெரிய சிறப்பு என்னன்னா 14ஆம் தேதி சித்திரை திருநாள் அன்றைக்கு கீர்த்தி திருவள்ளுவ படிக்கிறோம். சித்திரை முதல் நாளுமா, ஆமா அந்த சித்திரை திருநாளுமா மாலையில இந்த வகுப்பை நம்ம தொடர்ந்து, ஏன்னா வருஷம் ஆரம்பத்துல படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வருஷம் பூரா படிப்போம். ஒருவேளை அன்னைக்கு படிக்காம உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வருஷம் பூரா படிக்காம இருக்கக்கூடாது. அதனால அன்னைக்கு கீர்த்தி பெருமானுடைய கீர்த்தியை சிந்திப்பதற்கு சரியான நாள் சித்திரை திருநாள். அன்னைக்கு மாலை சிந்திக்கிறோம். எங்க அமைப்பாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, அன்றைக்கு காலை 10 to 1 இங்க சைவ சித்தாந்த வகுப்பு நடக்கும்ட்டார். அதனால அன்னைக்கு சைவ சித்தாந்தத்தை படிக்கணும், சாயங்காலம் திருமுறை ஆகிய கீர்த்தி திருவள்ளுவம் படிக்கணும்னு எங்க அன்பு அமைப்பாளருடைய உத்தரவு. அதனால அன்றைக்கு காலை இங்க 10 to 1 சைவ சித்தாந்தம், அப்புறம் மாலை 5 to 7 கீர்த்தி திருவள்ளுவல் என்ற தகவலையும் சொல்லி, இதற்கெல்லாம் துணையாயிருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார்வர் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து சொல்லி
அன்றைக்கு ஆமா, அன்றைக்கு வந்து 8ஆம் சூத்திரம், அதாவது சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும்னு குருநாதனாய் பெருமான் வருகிறான் என்று சொன்னோம். அன்னைக்கு குருநாதரா வாரான் பெருமான். 8ஆம் சூத்திரம் அதுதான், தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தன்னு. அதனால சிவபெருமான் குருநாதராய் வந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு நம்முடைய அறியாமையை அகற்றுகின்ற அந்த அருமையான பகுதி சித்திரை 1ஆம் தேதி அமைந்திருக்கிறது திருவருள். அதனால எல்லாரும் அந்த நிகழ்ச்சி, மாணவர் அல்லாதவர்களும் கூட அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா வரணும் என்று அமைப்பாளர் சார்பில் என்னுடைய சார்பிலே உங்களுடைய அன்பு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமா ஆமா. அது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.